கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நமது பயிற்சி மையத்தின் சார்பாக மிக முக்கியமான தலைப்புகளை நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி தீபத் திருநாள், எல்லாரும் ஒரு பக்கம் தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பாங்க. நம்ம காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடைய தீபாவளி சரவெடியாக, தீபாவளி போலீஸ் சரவெடியாக இந்த தொடரை நம்ம அப்லோடு பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய கொஸ்டின்ஸை நம்ம இன்றைக்கி அப்லோடு பண்ணுறோம். எல்லாத்தையுமே உங்களோட ரிவிஷன் பர்பஸுக்காக வீடியோவாக அப்லோடு பண்ணுறோம். எல்லாத்தையுமே பாருங்கள். இன்றைக்கி வரக்கூடிய ஒரு 30 நிமிஷத்தில் ஒட்டுமொத்தமாக 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸை நம்ம போலீஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அலசுன்னு அலசி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை எல்லாம் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் எப்படி புரிஞ்சு படிச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். சரிங்களா? நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஃபிசிக்ஸில் நல்ல நாலேஜ் இருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோ அப்படின்றது நீங்கள் படிச்சிருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காகவும், முக்கியமான கொஷின்ஸ்லாம் என்ன, எப்படி கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபிசிக்ஸை 6th-லேருந்து 10th வரைக்கும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் டைம் எடுத்துக்குது அப்படின்னா நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு 300 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 300 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 300 கொஷின்ஸ் மட்டும் கிடையாது, இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 500+ கொஷின்ஸ் ஆக மொத்தம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒட்டு மொத்தமாக 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எல்லா கேள்விகளையும் நம்ம ரிவிஷன் பண்ணிடுவோம். சரிங்களா? இன்னையோட ஃபிசிக்ஸை வந்து நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணி முடிக்க போகிறீங்க. வரக்கூடிய ஒரு 30லேருந்து 45 நிமிஷம், சரிங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த போலீஸ் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த 3 கொஷின்ஸுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வகுப்பை நான் தொடங்குறேன். சரிங்களா? முதல் தலைப்பு அளவீட்டியல். ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப டாப் மோஸ்ட் டாபிக் அப்படின்னா அளவீட்டியல், லைட், சவுண்ட், சரிங்களா, அடுத்ததாக ஃபோர்ஸு, அடுத்தது ப்ரெஷர். சரிங்களா? இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் அளவீட்டியல். அப்போ எல்லா பொருளையுமே நம்ம அளவிடணும் இல்லையா? அப்போ பாருங்கள், ஒரு பொருளின் அளவு மற்றும் எண் மதிப்பை தீர்மானிப்பதே அளவீடுன்னு சொல்கிறாங்க. அப்போ அளவீடுன்னு சொல்லும்பொழுது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட அளவீட்டை நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த எஸ்ஐ யூனிட்ஸோட தேவை அப்படின்றது ஏற்பட்டதால் தான் இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்றதையே கிரியேட் பண்ணுறாங்க. சரிங்களா? பன்னாட்டு அலகு முறைகள். அப்போ உலகம் முழுவதும் வேறு அலகீட்டு முறைகள்லாம் இருக்குதா சார்னா இருக்குது. சிஜிஎஸ் அலகீட்டு முறை இருக்குது, எஃபிஎஸ் அலகீட்டு முறை இருக்குது, எம்கேஎஸ் அலகீட்டு முறை இருக்குது. இதில் சிஜிஎஸ் அலகீட்டு முறை, எம்கேஎஸ் அலகீட்டு முறை, எஸ்ஐ அலகீட்டு முறை, இது எல்லாமே உங்களுக்கு மெட்ரிக் அலகு முறைகள். சரிங்களா? மெட்ரிக் அலகு முறைகள். எஃபிஎஸ் அலகீட்டு முறை இருக்கு இல்லையா, இது மட்டும் மெட்ரிக் அலகு முறை கிடையாது. இது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகீட்டு முறை. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. எஸ்ஐ அலகீட்டு முறையில் 7 அடிப்படை அலகுகள் இருக்குது. சரிங்களா? 7 அடிப்படை அலகுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வரும். நீளத்துடைய அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், காலம் அப்படின்னா வினாடி, வெப்பநிலை அப்படின்னா கெல்வின், மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர், ஒளி செறிவு அப்படின்னா கேண்டிலா, பொருளின் அளவு மோல். சரிங்களா? ஆக மொத்தம் 7 அடிப்படை அளவுகள் இருக்குது. இந்த 7 அடிப்படை அளவுகளையும் கூட்டியோ பெருக்கியோ வகுத்தோ போட்டால் வரக்கூடியது தான் வழி அளவுகள். இந்த 7 அடிப்படை அளவுகளை தவிர்த்து வரக்கூடிய மற்ற அளவுகளை எல்லாத்தையும் நம்ம வழி அளவுகள் அப்படின்னு சொல்லிடலாம். நீளம்னா 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. நிறை அப்படின்னு சொல்லும்போது கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எடை வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும், ஆனால் நிறை வந்து மாறுபடாது. நிறை வந்து கான்ஸ்டன்ட் தான். சரி, பருப்பொருட்கள் எவ்வளோ இடத்த அடைச்சிக்குதுன்றது தான் நிறை. சரி, அந்த பருப்பொருட்கள் மீது, அந்த நிறையின் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எடைன்னு சொல்கிறோம். காலம் அப்படின்னா வினாடி. வெப்பநிலைன்னு சொல்லும்போது கெல்வின். வெப்பநிலை அப்படின்னா கெல்வின். அப்போ பொருட்களை நம்ம வெப்பப்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அப்படின்றது இயக்கமாகும் இல்லையா? அந்த பொருட்களுடைய மூலக்கூறுகள் எவ்வளவு அதிர்வடைகின்றன அப்படின்றத தீர்மானிக்கிறது தான் வெப்பநிலை. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னன்னா கெல்வின். சரிங்களா? இதே வெப்பத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டால் ஜூல்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. மின்னோட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மின்னூட்டம் பாயக்கூடிய வீதம் தான் மின்னோட்டம்னு சொல்கிறோம். அப்போ மின்னூட்டம்னா கியூ. அப்போ எவ்வளோ நேரத்தில் மின்னூட்டம் பாயுது, ஒரு வினாடி நேரத்தில் எவ்வளோ மின்னூட்டம் பாயுதுன்றது தான் மின்னோட்டம். ஒளி செறிவு அதனுடைய அழகு கேண்டிலான்னு சொல்கிறோம். ஒரு எழியும் மெழுகுவத்தி எவ்வளோ ஒளியை வந்து வெளியிடுதோ அதை தான் ஒளி செறிவுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மோல், பொருளின் அளவு மோல்னு சொல்கிறோம் இல்லையா, 6.023 × 10⁻23 அளவு. சரிங்களா, அவகட்ரா எண்ணுன்னு இதை சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம ஒரு மோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது மட்டும் இல்லாமல் தலக்கோணம் திண்ம கோணம் அப்படின்ற 2 அலகுகள் இருந்துச்சு. தலக்கோணம்னா என்னென்னா 2 பரப்புகள் ஒன்றை குறுக்கிட்டு கொண்டால் தலக்கோணம்னு சொல்கிறோம். இதோடைய அலகு வந்து ரேடியன். இதோட அலகு என்னது, ரேடியன். அடுத்ததாக திண்ம கோணம். திண்ம கோணம்னா என்ன, 3 இல்லைனா அதற்கு மேற்பட்ட பரப்புகள் குறுக்கிட்டு கொண்டால் உருவாகக்கூடியது தான் திண்ம கோணம்னு சொல்கிறோம். இதனுடைய அலகு என்னென்னா ஸ்டேடியன். இது எல்லாமே 1995 வரைக்கும் துணை அளவுகள்னு சொல்லி ஒரு பட்டியல் இருந்துச்சு. இதுக்கப்புறம் 1995க்கு அப்புறம் இதை வழி அளவு பட்டியலில் சேர்த்துட்டாங்க. இவ்வளோதான் உங்களுக்கு அளவீட்டியல். அளவீட்டியல்னு சொல்லும்போது உங்களோட 9th புக்லையும் 10th புக்லையும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. 10th வந்து அளவீட்டியல் கிடையாது, ஆனாலும் ப்ரெஷரு, ஃபோர்ஸு, சரிங்களா, லைட்டு, சவுண்டு இதெல்லாம் போயிட்டு நீங்கள் படிக்கும்போதே ஒளியோடைய செறிவு என்ன இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் அளவு தான். எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அப்போ பாருங்கள், வானியல் அலகுனா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அஸ்ட்ராமிக் யூனிட் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இதை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. 9th புக்கில் இருக்குது. அப்போ 1.496 × 10⁻11 மீட்டர் அப்படின்றது தான் மிக அதிகபட்ச தொலைவுகள் இதெல்லாம். சரிங்களா, ஒரு வானியல் அலகு அப்படின்னா 1.496 × 10⁻11 மீட்டர். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒளி ஆண்டு அப்படின்னா ஒளி வந்து ஓராண்டு பயணிக்கக்கூடிய தொலைவு. அப்போ ஒளியோட திசைவேகம் என்ன சார்னு கேட்டிங்கன்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அந்த திசைவேகத்தில் ஒளி வந்து ஒரு வருஷம் கடக்கக்கூடிய தொலைவை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒளியாண்டோடைய மதிப்பு என்ன, 9.46 × 10⁻15 மீட்ரு. விண்ணியல் ஆரம்னா என்னென்னு பாருங்கள், 3.08 × 10⁻16 மீட்ரு. ஒரு கிலோமீட்டர்னா 10⁻3 மீட்டர்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இது எல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியம். நமக்கு மிக அருகில் இருக்கிற நட்சத்திரம் என்ன, ஆல்ஃபா சென்டாரிக். அப்போ ஒரு ஃபெமினா என்ன, ஒரு ஆம்ஸ்டாங்னா என்ன, ஒரு நானோமீட்டர்னா என்ன, ஒரு மைக்ரான்னா என்ன, ஒரு மில்லிமீட்டர்னா என்ன, இது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியம். சென்டி அப்படின்னா 10⁻², மில்லினா 10⁻3, மைக்ரான்னா 10⁻6, சரி, நேனோ அப்படின்னா 10⁻9, சரி, ஆம்ஸ்டாங்னா 10⁻10. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கிராம் அப்படின்னா 0.001 கிலோகிராம்னு சொல்கிறோம். அப்போ 3 ஸ்தானம் தள்ளி நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னா கிராம் வந்து கிலோகிராமாக நீங்கள் மாற்றிடலாம். ஒரு குவிண்டால் அப்படின்றது 100 கிலோகிராமுக்கு சமம். ஒரு மெட்ரிக் டன்ன்றது 10 குவிண்டாலுக்கு சமம். இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதேமாதிரி நிறையில் மற்ற நிறைகளுக்கெல்லாம் இது பொருந்தாது, நீருக்கு மட்டும்தான் பொருந்தும். 1 மில்லி லிட்டர் நிறை அப்படின்றது 1 கிராமுக்கு சமம். 1 லிட்டர் நிறை அப்படின்றது 1 கிலோகிராமுக்கு சமம். இதெல்லாம் பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது காலத்துடைய எஸ்ஐ அலகு வினாடி, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். சரிங்களா, வெப்பநிலையை கெல்வினில் மட்டும் கிடையாது, டிகிரி, செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இந்த மாதிரி நிறைய அலகீட்டில் அலகிடலாம். இதில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது டிகிரி செல்சியஸ் தான் அன்றாட வாழ்க்கையில். ஃபாரன்ஹீட்ன்றது மருத்துவத்துறையில் பயன்படுத்துகிறோம் இல்லையா. இப்போது உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வெப்பத்தில் போய் பார்க்கும்போது வெப்ப கடத்தல்னா என்ன, வெப்ப சலனம்னா என்ன, வெப்ப கதிர்வீச்சுனா என்ன, இது எல்லாம் நம்ம வெப்பம்ன்ற டாப்பிக்கில் தனியாக படிப்போம். அப்போ அளவீட்டியல் இது தேவையில்லை இல்லையா. இதெல்லாம் அலகுகளுடைய முன்னீடு, இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். அதேமாதிரி திருகு அளவியை கொண்டு துல்லியத்தன்மையாக நம்ம எவ்வளோ அளவிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு துல்லியத்தன்மையோடு நம்ம அளவிட முடியும். சரிங்களா, அப்போ ஒரு முட்டை ஓடானது அந்த முட்டையோட இடையில 12% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுங்க. சுருள்வில் தராசு அப்படின்றது ஹூக்ஸ் விதியின் படி செயல்படுது. சுருள்வில் தராசு எந்த விதியின் அடிப்படையில் வேலை செய்யுது, ஹூக்ஸ் விதியின் அடிப்படையில் வேலை செய்யுது. பொது தராசை வச்சு 5 கிராம் வரைக்கும் துல்லியமாக அளவிட முடியும். இயற்பியல் தராசை வச்சு 1 மில்லிகிராம் வரைக்கும் அளவிட முடியும். சுருள்வில் தராசுன்றது நிறையை வந்து அளவிடக்கூடியது. சரிங்களா, மற்றதெல்லாம் எடையை அளவிடக்கூடியது. எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு அளவீட்டியல் அப்படின்ற தலைப்பை நீங்கள் முழுசாக ரிவிஷன் பண்ணிட்டீங்க இல்லையா. அப்போ அளவீட்டியல்னு சொன்னீங்கன்னா அடிப்படை அளவுகள் 7 இருக்குது. அதை தவிர்த்து வரக்கூடிய அளவுகள் எல்லாமே நம்ம வழி அளவுகள்னு சொல்லிட்டோம். சரிங்களா, அடிப்படை அளவுகளை கூட்டியோ பெருக்கியோ வகுத்தோ நமக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் வழி அளவுகள்னு சொல்லிட்டோம். இது இல்லாமல் இந்த அடிப்படை அளவுகள் 7 பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் எஸ்ஐ அலகுகள். எஸ்ஐ அலகுனா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். இது இல்லாமல் சிஜிஎஸ் அலகு இருக்குது, எம்கேஎஸ் அலகு இருக்குது, எஃபிஎஸ் அலகீட்டு முறையெல்லாம் இருக்குது. எஃபிஎஸ் அலகீட்டு முறைன்றது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்தி அலகீட்டு முறை. இதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்த தலக்கோணம் திண்ம கோணத்தை பற்றி பார்த்தீங்க இல்லையா. இதோட வந்து அளவீட்டியல் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது வேகம் என்பது ஒரு ஸ்கேலார் அளவு. ஸ்கேலார் அளவுனா என்ன சார், ஸ்கேலார் அளவுன்றது எண் மதிப்பு மட்டும் கொண்டது. எண் மதிப்பு மட்டும் கொண்டால் அதை ஸ்கேலார் அளவுன்னு சொல்கிறோம். வெக்டர் அளவுனா என்னென்னா எண் மதிப்பும் இருக்கும், அதுக்கு திசையும் இருக்கும்.
புரியுதா உங்களுக்கு? எண் மதிப்பும் இருக்கணும், திசையும் இருக்கணும். இப்போ வேகம்ன்றத ஒரு நம்பரில் மட்டும்தான் சொல்ல முடியும், ஒரு டைரக்ஷனில் சொல்ல முடியாது. திசை வேகம் அப்படின்றத மீட்டர் பர் செகண்டுன்னு சொல்லுவீங்க. அப்போ அது ஒரு டைரக்ஷன்லையும் சொல்லலாம். அப்போ அதை வந்து வெக்டார் அளவுன்னு சொல்கிறோம். வேகம்ன்றது ஸ்கேலார் அளவு, திசை வேகம்ன்றது வெக்டார் அளவு. நல்லா படிச்சிருப்பீங்க. நம்ம ரிவிஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு நான் சொல்கிறது நல்லாவே புரியும் இல்லையா? அடுத்தது முடுக்கம். முடுக்கம் அப்படின்றதும் ஒரு வெக்டார் அளவு தான். அப்போ திசைவேகம் மாறக்கூடிய வீதத்தை தான் முடுக்கம்னு சொல்கிறோம் இல்லையா? திசைவேகம் மாறும் வீதம் தான் முடுக்கம்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், மைய நோக்கு விசை போன்று செயல்படக்கூடிய விசைகள் என்ன? இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம்ப்பா. டைரெக்டாக கொஸ்டினில் நீங்கள் பார்ப்பீங்க. மைய நோக்கு விசையை போன்று செயல்படும் விசைகள் எது? ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலைமின்னியல் விசை. இதெல்லாம் மைய நோக்கு விசையை போல செயல்படக்கூடிய விசைகள். அடுத்தது பாருங்கள், மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. குடைராட்டினம். குடைராட்டினம் அப்படின்றது தான் மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது பாருங்கள், மைய நோக்கு விசை மற்றும் மைய விலக்கு விசை இரண்டுமே எதிரெதிர் திசையில் செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கூற்றில் வந்து உங்களுக்கு கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம ரொம்ப குறைவான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தலைப்புலேருந்தும் ரொம்ப குறைவான கொஷின்ஸ் தான் நம்ம ரீகால் பண்ணுறோம். இதை மட்டும் போலீஸ் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுக்கங்க. அடுத்தது பாருங்கள், எதிர்மறை முடுக்கம் அப்படின்றத ஒடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு பொருளின் தொலைவு மாறுபடும் வீதம் வேகம், இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் திசைவேகம், திசைவேகம் மாறுபடும் வீதம் முடுக்கம். அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இயக்கமே முடிஞ்சிச்சு. மொத்தம் அந்த 10 கொஸ்டின் தான் இயக்கத்தில் இல்லையா? இயக்கம் அப்படின்ற தலைப்பில் அந்த 10 கொஸ்டின் தான். மைய நோக்கு விசையை போல செயல்படக்கூடிய விசைகள் என்னென்ன? ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலைமின்னியல் விசை இல்லையா? மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு என்ன? குடைராட்டினம். முடிஞ்சு போச்சு. அடுத்ததா இயக்கத்துக்கான விதிகள் பாருங்கள். இயக்கத்துக்கான விதிகள். அப்போ சர் ஐசக் நியூட்டன் தான் விசையை பற்றி வரையறை செய்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, விசைக்குன்னு சொல்லி 3 கொள்கைகளை வெளியிடுறாரு. நியூட்டனுடைய முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இயக்கம் அப்படின்னு சொன்னோம்னா, இயக்கம் வந்து எந்தெந்த மாதிரியான இயக்கம்லாம் இருக்குன்னு பாருங்கள். இயக்கத்திற்கு, அதாவது நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். அப்போ ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஒடியாடுறாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து வேகமாக ஒடியாடுறாங்க. ஒடியாந்துட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஜம்ப் பண்ணும்போது வேகமாக ரொம்ப தூரத்தில் போய் விடுறாங்கல்ல, அது இயக்கத்திற்கான நிலைமம். இயக்கத்திற்கான நிலைமம். இயக்கத்திலேயே இருக்கிறாங்க. திடீர் நிலைமத்திற்கு மாறும்பொழுது, ஓய்வு நிலைக்கு மாறும்போது அது வந்து திரும்ப தொடர்ந்து இயக்கணைக்கு மூவ் ஆகிறது தான். அப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். நீளம் தாண்டுதலில் போட்டியாளர் தாண்டிய பின் ஓடுதல். புரியுதுங்களா உங்களுக்கு? இதான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு. எக்ஸாமில் உங்களுக்கு இதான் கேட்பாங்க. இயக்கத்திற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? திசைக்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு. நிலைமம் தான். நிலைமம் வந்து 3 வகையாக பிரிக்கிறோம். இயக்கத்திற்கான நிலைமம், திசைக்கான நிலைமம், ஓய்விற்கான நிலைமம். ஓய்விற்கான நிலைமம் ஓய்விலே இருக்கும். திடீர்னு அது வந்து அந்த நிலைமம் நிலையாக இருக்கிறது, ஓய்வில் இருக்கிறது திடீர்னு வந்து அது வந்து இயக்கத்துக்கு மாறுது. இதுதான் இயக்கத்துடைய வகைகள், இயக்கத்துடைய விதிகள். இதுதான். அப்போ ஓய்விற்கான நிலைமம்னு சொல்லும்போது பழுத்த பழம். அப்போ பழுத்த பழம் ஓய்விலே தான் இருக்கும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அது கட்டாயி கீழே விழுது இல்லை, அதான் ஓய்விற்கான நிலைமம். திசைக்கான நிலைமம் அப்படின்னா என்னென்னா, நம்ம மகிழுந்தில் போயிட்டுருக்கோம், இல்லை பேருந்தில் போயிட்டுருக்கோம், இல்லை காரில் போயிட்டுருக்கோம். அப்போ கார் வந்து என்ன பார்த்தோன்னா ஒரு பக்கம் வளையும், அந்த வளையிற பக்கத்துக்கு ஆப்போசிட்டாக நம்ம சாய்வோம். இதுதான் திசைக்கான நிலைமம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உந்தத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் அப்படின்றது தான். உந்தத்தோடைய சிஜிஎஸ் அலகு நமக்கு தேவையில்லை. இந்த எஸ்ஐ அலகு மட்டும் பார்த்துக்குங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்தது இரட்டை திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு என்ன? இரட்டை திருப்புத்திறன்னா நீர் குழாயை திறக்கிறது மற்றும் மூடுதல், திருகோடைய சுழற்சி, பம்பரத்தோடைய சுழற்சி, இதெல்லாம் இரட்டை திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு. திருப்புத்திறனுடைய எஸ்ஐ அலகு என்னென்னா நியூட்டன் மீட்டர். திருப்புத்திறனுடைய சிஜிஎஸ் அலகு உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், நியூட்டனுடைய 2ஆம் விதி. சரிங்களா? 2ஆம் விதி, இதை வந்து விசையின் விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நியூட்டனுடைய 2ஆம் விதியை விசையின் விதின்னு சொல்கிறோம். முதல் விதியை வந்து பார்த்தீங்கன்னா நிலைமத்தை வந்து வரையறுக்குது. 3ஆம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் திசையில் செயல்படக்கூடிய விசை ஒன்று இருக்குதுன்னு சொல்லுது. சரிங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது நியூட்டனுடைய 3ஆம் விதிக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். பறவை பறக்கிறது, நீச்சல் வீரர் நீந்துதல், துப்பாக்கி சுடுதல், இதெல்லாம் நியூட்டனுடைய 3ஆம் விதிக்கு எடுத்துக்காட்டு. அப்போ நியூட்டனுடைய முதல் விதி என்ன சொல்லுது? ஒரு பொருள் இயக்க நிலையிலையோ ஓய்வு நிலையிலையோ இருக்குது, அதன் மீது புறவிசை எதுவும் செயல்படாத வரைக்கும் அது தொடர்ந்து அதே நிலையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது நியூட்டனுடைய முதல் விதி. இது என்ன சொல்லுதுன்னா நிலைமத்தை வந்து வரையறுக்குது. நியூட்டனுடைய 2ஆம் விதி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், புறவிசை எதுவும் செயல்படாத வரையில், சரிங்களா, அந்த விசை அப்படின்றது அதனுடைய தொடர்ச்சியான நிலையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பாருங்கள், நியூட்டனுடைய 3ஆம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு விசை செயல்படுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு விசை அப்படின்றது உருவாகும்னு சொல்கிறாங்க. இந்த 2 விஷயம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தக்கூடிய தத்துவம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனுடைய 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி, இந்த 2 விதியுமே பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ராக்கெட் ஏவுதலில் 2 விதியும் பயன்படுத்துகிறாங்க. சில கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஈர்ப்பியல் மாறிலியோட மதிப்பு 6.674 × 10⁻⁻11
நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது புவியீர்ப்பு முடுக்கத்துடைய சராசரி மதிப்பு 9.81 m/s². புவியோடைய ஆரத்தின் மதிப்பு தோராயமாக 6400 கிலோமீட்டர். புவியோடைய நிறையின் மதிப்பு 5.972 × 10⁻24 கிலோகிராம் அப்படின்றது தான். சரிங்களா, இதுதான் புவியோடைய நிறையின் மதிப்பு. இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயக்கம் அப்படின்றது முடிஞ்சிச்சு. இயக்கம்னா என்னென்னு பார்த்தோம், திசைவேகம்னா என்னென்னு பார்த்தோம், முடுக்கம்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்தது இயக்கத்திற்கான விதிகள் பார்த்தோம். நிலைமத்தில் வகைகள்லாம் இருக்குது. இயக்கத்திற்கான நிலைமம், திசைக்கான நிலைமம், ஓய்விற்கான நிலைமம், அதெல்லாம் எடுத்துக்காட்டோட பார்த்தீங்க. அடுத்ததாக இரட்டை திருப்புத்திறன்னா என்னென்னு பார்த்தீங்க. இரட்டை திருப்புத்திறனுடைய அலகு பார்த்தீங்க நியூட்டன் மீட்டர்னு சொல்லி. அடுத்தது நியூட்டனுடைய 3 விதிகள். முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி. சரிங்களா, 3ஆம் விதி அப்படின்னும் போது எடுத்துக்காட்டு இருக்குது. நீச்சல் வீரர் நீந்துறது, பறவை பறக்கிறது, துப்பாக்கி குண்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி 2ஆம் விதியை வந்து விசையின் விதின்னு சொல்கிறோம். விசையினை வரையறுக்கக்கூடிய. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு பாய்மங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த பாய்மத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விசையை பற்றியும் அழுத்தத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதிலிருந்து கேள்விகள்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா, அழுத்தம் ப்ரெஷர் ஈக்குவல் ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ இந்த அழுத்தத்தை அளக்கக்கூடிய அலகு பாஸ்கல். ஒரு பாஸ்கல் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸோடைய அலகு என்னன்னு சொல்லுவோம், நியூட்டன் சொல்லுவோம். ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ ஒரு பாஸ்கல்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான். சரிங்களா, அப்போ இந்த பாய்மங்கள் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் என்னென்னத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அழுத்தம்னா என்ன, அழுத்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்பீங்க. அடுத்ததாக பாஸ்கல் விதியை பற்றி பார்ப்பீங்க, பரப்பு இழுவிசையை பற்றி பார்ப்பீங்க, பாகியல் விசையை பற்றி பார்ப்பீங்க, உராய்வை பற்றி பார்ப்பீங்க. அவ்வளோதான் இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு. நம்ம பிசிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான் இந்த பாய்மங்கள். சரிங்களா, அப்போ பாருங்கள், உந்து விசையுடைய எஸ்ஐ அலகு. விசை அப்படின்னாலும் உந்து விசைனாலும் ஒன்று தான். அப்போ விசையுடைய அலகு நியூட்டன், அழுத்தத்தின் அலகு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இதை வந்து நியூட்டன் மீட்டர் -2 கூட சொல்லலாம். ஒரு பாஸ்கல் அப்படின்னாலும் ஒரு அழுத்தத்துடைய அலகு தான். அழுத்தத்துடைய அலகு தான் பாஸ்கல். திரவ அழுத்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் 3 இருக்குப்பா. ஆழம், திரவத்துடைய அடர்த்தி, புவியீர்ப்பு முடுக்கம். அப்போ அழுத்தம் அப்படின்னா அதனுடைய ஆழம், அடர்த்தி, சரிங்களா, புவியீர்ப்பு முடுக்கம், இது எல்லாத்தையும் சார்ந்ததுன்னு சொல்லி தான் அந்த ஃபார்முலா சொல்லுது. சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக முக்கியமான கேள்விகள்லாம் பார்க்குறோம். இந்த கேள்விகள் எல்லாமே நீங்கள் படித்த கேள்விகள் மாதிரியே இருக்கும். என்ன சார் வந்து புதுசாக எதுவுமே சொல்லலை, எல்லாமே தெரிஞ்சதாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்லாவே படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, ரொம்ப குழப்பிக்காமல் இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க அப்படின்றது. சரிங்களா, நம்மளுடைய வளிமண்டலத்தில் எவ்வளவுன்றதை பார்த்துக்குங்க. சரிங்களா, பாருங்கள், 101.3 கிலோ பாஸ்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1.013 பாஸ்கல். சரிங்களா, எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுதான் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம். சரிங்களா, இந்த ப்ரெஷரில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பா இது. அடுத்தது, அழுத்தத்தை அளக்கக்கூடிய மிக பழமையான அலகுமுறை அப்படின்னா பிசி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ வாகனங்களில் இருக்கக்கூடிய டயரில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை அளக்கிறதுக்கு இந்த பிசியை வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, அடுத்தது பாஸ்கல் விதி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஒரு திரவத்தில் ஒரு பக்கம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்றது, இப்போ திரவம் இருக்குது, இதில் ஒரு பக்கம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்றது எல்லா பக்கமும் சமமாக போகும் அப்படின்றது தான் பாஸ்கல் விதி. இந்த பாஸ்கல் விதியை அடிப்படையாக கொண்டு சில பயன்பாடுகள் இருக்குது. நீரியல் உயர்த்தி, நீரியல் அழுத்தி, தடை பிரேக், இது 3மே பாஸ்கல் விதியினை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியது. இதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக பரப்பு இழுவிசைனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. திரவத்தில் ஓரளவு பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு செயல்படக்கூடிய, செங்குத்தாக செயல்படக்கூடிய விசை. சரிங்களா, அப்போ திரவத்தில் ஓரளவு பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசையை தான் நம்ம பரப்பு இழுவிசைன்னு சொல்கிறோம். நியூட்டன் மீட்டர் -1 அப்படின்னு சொல்லலாம். இந்த பரப்பு இழுவிசையுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னா நீர் சிலந்தி தண்ணியில் வந்து நடந்து போகிறது. சரிங்களா, அப்போ மழைத்துளி கோள வடிவம் பெற்றிருக்கிறது. இதெல்லாம் பரப்பு இழுவிசை தான் காரணம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் நீங்கள் நல்லாவே படித்து வச்சுருப்பீங்க. அடுத்தது பாருங்கள், திரவமானிகள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா மிதத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது. ஒப்படர்த்தி அளவீட பயன்படுவது பிக்னோமீட்ரு. பாலின் தூய்மையை கண்டறியறதுக்கு பால்மானியை பயன்படுத்துகிறோம். சரிங்களா, நீரியல் மானி, பால்மானி, சாராயமானி, இதெல்லாமே ஆர்கிமிடிஸ் தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது. ஆர்கிமிடிஸ் தத்துவம் நீருடைய சமநிலையை விளக்கக்கூடியது தான் அந்த ஆர்கிமிடிஸ் தத்துவம். இது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ
இந்த டாபிக் அப்படின்றது உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. பாய்மங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தலைப்பு தான். இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மின்னோட்டம். மின்சாரத்தை பற்றி நீங்கள் இப்போ படிக்க போகிறீங்க. மின்சாரம்னு சொல்லும்போது நம்ம போலீஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான். அப்போ பாருங்கள், மின்னூட்டத்தோடைய அலகு கூலும், மின்னோட்டத்தோடைய அலகு ஆம்பியர் இல்லையா, ஐ அப்படின்னு சொல்லுவோம். மின்னோட்டம் அப்படின்னா ஐ, ஆம்பியர் அப்படின்ற அழகால் அளக்கப்படுது. மின்னூட்டம் அப்படின்றது கூலும் அப்படின்ற அளவால் அளக்கப்படுது. அப்போ இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள். எலக்ட்ரானுடைய மின்னூட்டம் இதனுடைய மதிப்பு 1.6 × 10⁻⁻⁻⁻ கூலும் அப்படின்றத படிச்சிருப்பீங்க. அடுத்தது 2 புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் செயல்படக்கூடிய நிலைமின்னியல் விசைன்றது நியூட்டனுடைய 3ஆம் விதியின் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னோட்டம் இதனுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. மின்னோட்டத்தை அளவிறதுக்கு பயன்படும் கருவி அம்மீட்டர். சரிங்களா, வோல்ட் மீட்டர் அப்படின்றது மின்னழுத்தத்தை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு பயன்படுவது அம்மீட்ரு, மின்னழுத்தத்தை அளக்க பயன்படுவது வோல்ட் மீட்ரு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ அம்மீட்டர் அப்படின்றத தொடர் இணைப்பில் இணைக்கலாம், வோல்ட் மீட்டர்ன்றதை பக்க இணைப்பில் தான் இணைக்க முடியும். அப்போ தொடர் இணைப்புனா என்ன, பக்க இணைப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. வீடுகளுக்கு பயன்படக்கூடியது பக்க இணைப்பு, தொடர் இணைப்புன்றது சீரியல் பல்புக்கு பயன்படுத்தக்கூடியது. புரியுதா உங்களுக்கு? மின் தடையோடைய எஸ்ஐ அலகு பாருங்க, ஓம். மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா அயர்ஸ்டெட் கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா, மின்காந்த தூண்டல், டயாகாந்த தன்மை, ஃபாராகாந்த தன்மை, சரிங்களா, இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனா மைக்கேல் ஃபாரடே. சரிங்களா, புரியுதுங்களா உங்களுக்கு? மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டுபிடிச்சது அயர்ஸ்டெட். சரிங்களா, மின்காந்த தூண்டல், சரிங்களா, டயாகாந்த தன்மை, இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மைக்கேல் ஃபாரடே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படக்கூடிய மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண்ணை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வீடுகளுக்கு பயன்படக்கூடியது ஏசி கரண்ட் தான். டிசி கரண்ட்டை நம்ம பயன்படுத்த முடியாது. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை தான் நம்ம பயன்படுத்தலாம், டைரக்ட் கரண்ட்டை நம்ம பயன்படுத்த முடியாது. அப்போ டைரக்ட் கரண்ட் எங்கே சார் பயன்படுத்தலாம்னா பேட்டரியில் பயன்படுத்தலாம். சரிங்களா, சார்ஜ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தில் பயன்படுத்தக்கூடியது தான் டிசி. டைரக்ட் கரண்ட் வடிவில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏசி கரண்ட், இந்த கரண்ட்டை தான் நம்ம வீடுகளில் பயன்படுத்த முடியும். அப்போ 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதிர்வெண் வந்து 50. சரிங்களா, அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 220 வோல்டேஜ், இல்லைனா 210 கூட புக்கில் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 110 வோல்டேஜ் 60 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்ம இதை பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், உலர்ந்த நிலையில் மனித உடலில் மின் தடை 1,00,000 ஓமாக இருக்கும். அப்போ நம்ம தண்ணி குடிக்கிறதுனால அது சில நூறாக குறையுது. சரிங்களா, மின்னோட்டன்ற தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். மின்னோட்டத்துடைய எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டால் ஆம்பியர். மின்னழுத்த வேறுபாடுடைய அலகு வோல்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அதான். அப்போ அம்மீட்டர் அப்படின்றத கொண்டு மின்னோட்டத்தை அளவிடலாம். சரிங்களா, வோல்ட் மீட்டரை கொண்டு மின்னழுத்தத்தை அளவிடலாம். அடுத்தது மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை வந்து ஓம் வந்து விளக்குறார். சரிங்களா, ஓம் விதி அப்படின்றது இதுதான். மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை விளக்கக்கூடியவர் தான் சர் சைமன் ஓம். அவர் கண்டுபிடிச்சது அந்த ஓம் விதி. சரிங்களா, ஓம் விதியை நிறுவியவர் யாருன்னா ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்றவர் தான். மின்தடையோடைய எஸ்ஐ அலகு ஓம். மின்தடை எண்ணின் எஸ்ஐ அலகு ஓம் மீட்டர். மின் கடத்துத்திறனுடைய அலகு என்னென்னா சிமோஸ் மீட்டர் அப்படின்னா 1/ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. அடுத்தது சில பொருட்களுடைய மின்தடை எண்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், தாமிரத்துடைய மின்தடை என்ன, நிக்கலுக்கு என்ன, சரிங்களா, நிக்ரோமுக்கு என்னன்றதை பார்த்துக்கணும். ஏன்னா அதுதான் அதிகமான மின்தடை எண் கொண்டது. நிக்ரோம் அப்படின்றதோடைய மின்தடை எண் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நோட்ஸில் இல்லை போல இருக்குது, நிக்ரோமோடைய மின்தடை எண் அப்படின்றது நம்ம நோட்ஸில் கொடுக்கல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிக்ரோமோடைய மின்தடை எண் என்ன அப்படின்றத தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்டது எதுனா நிக்ரோம் தான். சரிங்களா, அடுத்தது மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் நிக்ரோம் வந்து பயன்படுத்துகிறோம். ஏன்னா இதனுடைய மின்தடை எண் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால. அடுத்தது மின் சூடேற்றி, மின் சலவை பெட்டி போன்றவற்றில் பயன்படக்கூடிய தத்துவம் எது அப்படின்னா மின்னோட்டத்தோடைய வெப்ப விளைவு அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த மின் சூடேற்றி, மின் சலவை பெட்டி இதெல்லாம் செயல்படுது. ஜூல் வெப்பமேறு விளைவுடைய பயன்பாடுகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள், மின் உருகிழை, மின் விளக்கில் உள்ள மின் இழை, இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஜூல் வெப்பமேறு விளைவுடைய பயன்பாடுகள். சரிங்களா, அடுத்தது மின் உருகு இழையானது குறைந்த உருகுநிலை கொண்டது. சரிங்களா, மின் உருகு இழைன்றது குறைந்த உருகுநிலை கொண்டது. மின் விளக்கில் உள்ள இழையானது அதிக உருகுநிலை கொண்ட பொருளானது. புரியுதுங்களுக்கு? மின் உருகு இழை அப்படின்றது குறைந்த உருகுநிலை கொண்டது. ஏன்னா இப்போ நம்ம ஃபியூஸ்லாம் பயன்படுத்துகிறோம். குறைந்த உருகுநிலையாக இருந்துச்சுன்னா அதிகமாக கரண்ட் வரும்போது டேமேஜ் ஆகி ஃபியூஸ் போயிடும். இதே மின் விளக்குகளில் இருக்கக்கூடிய மின் இழை அப்படின்றது அதிக உருகுநிலை கொண்டது. சரிங்களா, சீக்கிரமாக வந்து ஃபியூஸ் போகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கிறோம். பொதுவாக மின் விளக்குகளில் பயன்படக்கூடிய மின் இழைன்றது டங்ஸ்டன் மின் இழையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு, தொடர்ச்சியாக பாருங்கள். அடுத்தது
மின் திறனின் எஸ்ஐ அலகு வாட். குதிரை திறன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு எஃபிஎஸ் அலகீட்டு முறை, ஆங்கில அலகீட்டு முறை. அப்போ ஒரு குதிரை திறன், ஒரு ஹெச்பி, ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்னா 746 வாட். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு கிலோ வாட் அப்படின்னு சொல்லும்போது 3.6 × 10⁶ ஜூல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா 1000 வாட் மணி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எல்இடி பல்பு போன்று. சரிங்களா? எல்இடி என்பது மின்சாரம் செல்லும்போது கண்ணூர் ஒளியை உமிழக்கூடிய ஒரு குறைக்கடத்தி சாதனமாகும். இதையும் தெரிஞ்சுக்கங்க. இதோட உங்களுக்கு மின்சாரம்ன்றது முடிய போகுது. இந்த 2 கொஸ்டின் தான். எல்இடி தொலைக்காட்சியினை முதல்ல உருவாக்கியவர் யாருன்னா ஜேம்ஸ் பி மிச்சல் அப்படின்றவர் தான். வீட்டு உபயோக மின் சாதனங்களை அதிகப்படியான மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்குது எதுனா மின் உருகிழை, இல்லைனா மின் சுற்று உடைப்பி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மின் சுற்று உடைப்பி இல்லைனா மின் உருகிழை அப்படின்றது தான் நம்மளை அதிகமாக மின்சாரத்திலேருந்து காப்பாற்றுது. அப்போ இந்த மின்சாரத்தை பற்றி பார்க்கும்போது மின்னூட்டம்னா என்ன, மின்னோட்டம்னா என்னன்றதை பார்த்தோம். தொடர் இணைப்புனா என்ன, பக்க இணைப்புனா என்ன அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? அடுத்ததாக ஆம்பியர்னா என்ன, வோல்ட் மீட்டர்னா என்ன, அம்மீட்டர்னா என்ன, வோல்ட் மீட்டர்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது மின் தடை என்னென்ன, மின் கடத்து திறன்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? மின் தடைனா என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததாக மின்சாரம் வெப்பமேற்றும் சாதனங்களில் நிக்ரோம் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இதை பார்த்தோம். ஏன்னா அதிகமான மின் கடத்து எண் கொண்டது, மின் கடத்து திறன் கொண்டது அது. அப்போ நிக்ரோம் அப்படின்றது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஜூல் வெப்பமேறு விதியோடைய பயன்பாடுகள் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. அடுத்த தலைப்பு பாருங்கள், வெப்பம். வெப்பம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான், ரொம்ப சுலபமான தலைப்பும் கூட. வெப்பம் பரவுறது 3 வழிகள் இருக்குது. சரிங்களா? வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கடத்தல் அப்படின்னா திடப்பொருட்கள் நடக்கும். சரிங்களா? ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொருட்கள் நடக்கக்கூடியது தான் வெப்ப கடத்தல். வெப்ப சலனம் அப்படின்றது நீர்லேயும் உங்களுக்கு காற்றுலையும் நடக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்ததாக வெப்ப கதிர்வீச்சு. இது பரவுறதுக்கு ஊடகமே தேவையில்லை, வெற்றிடத்தில் கூட பரவும். அப்போ சூரியன்லேருந்து ஒளிக்கதிர் பூமியை வந்தடைகிறதுக்கு கதிர் மூலமாக தான் வருது. சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ மிக வேகமாக வெப்பத்தை கடத்தக்கூடிய ஒரு முறை எது அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சு தான். அப்போ அந்த 3 விஷயந்தான் இருக்குது, இதனுடைய பயன்பாடுகள் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ வெப்பத்துடைய எஸ்ஐ அலகு கெல்வின். சரிங்களா? தினசரி நம்ம பயன்பாட்டில் டிகிரி செல்சியஸை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி 3 வகையான வெப்பநிலை அளவுகோல் இருக்குது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். பாருங்களா? நீருடைய கொதிநிலை அப்படின்றது 100 டிகிரி செல்சியஸ் இல்லையா? டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு தெரியும் 100 டிகிரி செல்சியஸ்னு சொல்லி. அது கெல்வினில் 373.15 கெல்வின், ஃபாரானீட்டில் 212 ஃபாரானீட்டு. பனிக்கட்டியோடைய உருகுநிலை அப்போ 0 டிகிரி செல்சியஸ்லேயே அது உருக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ நீர் வந்து எந்த டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆவியாகும்னு சொல்லி கேட்டாங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலேயே நீர் வந்து ஆவியாக தொடங்கிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? 100 டிகிரி செல்சியஸ்ன்றது நீருடைய கொதிநிலை. அடுத்ததாக தனிச்சுழி வெப்பநிலைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்ன சார் தனிச்சுழி வெப்பநிலை? 0 கெல்வினில் டிகிரி செல்சியஸும் ஃபாரானீட்டும் என்ன மதிப்பில் இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க, தனிச்சுழி வெப்பநிலை. சரிங்களா? ஏன்னா இந்த வெப்பநிலையில் நீர் வந்து பார்த்தீங்கன்னா திரவ வாயு 3 ஸ்டேஜ்லையுமே கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய நீருடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டண்டான ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீர் திரவ நிலையில் இருக்குது அப்படின்னா அதனுடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் 4200 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். பனிக்கட்டி நிலையில் அதாவது திட நிலையில் இருக்குது அப்படின்னா 2100 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். திரவ நிலையில் அதாவது நீராவி நிலையில் இருக்குது, வாயு நிலையில் இருக்குது அப்படின்னா 460 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தன்வெப்ப ஏற்புத்திறன்னாக்கா ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸு. வெப்ப ஏற்புத்திறன்னா ஜூல் கெல்வின் இன்வெர்ஸு. சரிங்களா? தன்னுளுரை வெப்பம் அப்படின்னா ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ், தன்னுளுரை வெப்பம் அப்படின்னா. அடுத்தது நீருடைய கொதிநிலைனா என்ன? 100 டிகிரி செல்சியஸ், அதாவது நீருடைய ஒடுக்க வெப்பநிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கலோரி அப்படின்னா வெப்பத்தின் அலகு, கலோரின்றது வெப்பத்தின் அலகு இல்லை ஆற்றலுடைய அலகுன்னு கூட சொல்லலாம். வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறைன்றது வெப்ப கதிர்வீச்சு, நம்ம சொன்னோம் இல்லையா? அதுதான். சரிங்களா? அப்போ ஸ்கேலார் அளவுனா என்ன? உங்களுக்கு எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். அப்போ வெப்பநிலை அப்படின்றது ஒரு ஸ்கேலார் அளவு. சரிங்களா? வெப்பநிலை அப்படின்றது ஒரு ஸ்கேலார் அளவு, வெக்டர் அளவு கிடையாது. வெப்பநிலை அளக்கிறதுக்கு கெல்வின், டிகிரி செல்சியஸ், ஃபாரானீட் 3 அளவுகள் இருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். அப்போ 1 கலோரி அப்படின்னா 1 கிராம் நீரில் உள்ள நீரின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவு தான் 1 கலோரின்னு நம்ம சொல்கிறோம். 1 கிலோ கலோரினா 1 டிகிரி செல்சியஸ் 1 கிலோகிராம் நீரினை
சரிங்களா. ஒரு கிலோகிராம் நீரினை அதனுடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலுடைய அலகு 1 கிலோ கலோரின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். வெப்ப விரிவு குணகத்துடைய மதிப்பு என்னென்னா கெல்வின் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. பரப்பு வெப்ப விரிவு குணகம் அப்படின்னாலும் அது வந்து கெல்வின் இன்வெர்ஸ் தான். சரிங்களா. அப்போ ஒரு பொருளுக்கு வெப்பத்தை கொடுக்குறோம் அப்படின்னா பரப்பில் மாற்றம், நீளத்தில் மாற்றம், பருமனில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வாயுக்களுடைய அடிப்படை விதிகள் எத்தனைன்னா 3. பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகோட்ரா விதி. அவகோட்ராவுடைய எண் மதிப்புனா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 6.023 × 10⁻23 மோல் அப்படின்னு சொல்கிறோம். போன்ஸ் மாறிலியோட மதிப்பு என்ன? 1.381 × 10⁻23 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ்னு சொல்கிறாங்க. பொது வாயுவோடைய மாறிலி என்ன? 8.31 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அப்போ வெப்பத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெப்பம்னு சொல்லும்போது வெப்பம் பரவுவதற்கான வழிமுறைகள்ன்றது 3. வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு இல்லையா. இதில் வெப்ப கதிர்வீச்சில் தான் வேகமாக வெப்பம் பரவுது. வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொருட்கள், திடப்பொருட்கள் நடக்குது. வெப்ப சலனம் அப்படின்னு சொல்லும்போது வாயு திரவத்தில் நடக்குது. திரவம், வாயு இந்த மாதிரி விஷயத்தில் நடக்குது. அடுத்ததாக வெப்ப கதிர்வீச்சுன்றது வெற்றிடத்திலே நடக்கக்கூடியது. அப்போ வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பயன்பாடுகள் இருக்குது, வெப்ப கதிர்வீச்சுக்கு பயன்பாடுகள் இருக்குது. சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நல்லா தெரிஞ்சுங்க. அடுத்த தலைப்பாக நம்ம பார்க்க போகிறது லைட்டுன்னு சொல்லும்போது லைட்டுடைய திசை வேகம் அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அப்போ ஒளி நேர்கோட்டில் தான் பயணிக்குதுன்றதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா. ஒளி நேர்கோட்டில் தான் பயணிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சது யாரு? ஒளியோடைய திசை வேகத்தை கண்டுபிடிச்சது யாரு? இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா. ஒளி நேர்கோட்டில் தான் பயணிக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஹயதம் சொல்லுவார். ஒளியோடைய திசைவேகத்தை பற்றி அர்மன் பிஷர் சொல்லுவார். இந்த 2 அறிவியல் அறிஞர்கள் தான் ஒளியை பற்றி சொல்கிறாங்க. ஒளினா என்ன சார்? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஒரு வெள்ளை ஒளியிலிருந்து நிறப்பிரிகை அடைஞ்சு தான் 7 வண்ணங்கள்ன்றது உருவாகுது. அதில் மையத்தில் இருக்கக்கூடியதான் பச்சை இல்லையா. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஒளின்னு சொல்லும் பொழுதே அப்போ ஒளியால் தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ஒரு பொருளில் ஒளி பட்டு எதிரொலிச்சு தான் நம்ம கண்ணில் அடைஞ்சு நமக்கு வந்து பிம்பமாக தெரியுது. இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த ஒளியை பற்றி பார்க்கும்போது ஆடிகளை பற்றி பார்ப்போம். ஆடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆடிகள்னா சமதள ஆடி இருக்குது, வளைவு ஆடிகள் இருக்குது. வளைவு ஆடியில் கோலக ஆடிகள், உருளை ஆடிகள், பரவளை ஆடிகள், நீள்வட்ட ஆடிகள்னு சொல்லியிருக்கோம். அந்த கோலக ஆடியில் தான் குவி ஆடி, குழி ஆடின்னு சொல்லி நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஆடி வேறு, லென்ஸு வேறு. ஆடி வேறு, லென்ஸு வேறு. சரிங்களா. நல்லா புரிஞ்சுங்க. சரி, ஓகே. இந்த ஐடியாவோடு அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். சரிங்களா. இதுதான் லைட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைட்டுடைய வேகத்தில் வேறு எதுவுமே பயணிக்காது. லைட்டு தான். லைட்டுடைய வேகத்தில் எந்த ஒரு ஆப்ஜெக்டாலையும் எந்த ஒரு பருப்பொருளாலையும் பயணிக்கவே முடியாது. அப்போ பாருங்கள், வானத்தில் ஈரில்லா தொலைவில் உள்ள பொருட்களை காண்பதற்கு பயன்படும் ஆடி எதுன்னு கேட்டாங்கன்னா குழி ஆடி. அப்போ ஆடியோடைய பயன்பாடுகள் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் வரும். இந்த லைட்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆடியோடைய பயன்பாடுகள், லென்ஸோடைய பயன்பாடுகள், சரிங்களா, கண்ணுடைய குறைபாடுகள், இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸாக இருக்க போகுது. சரிங்களா. அப்போ ஆடியோடைய பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லி கேட்டாலே இந்த குவியாடி இருக்கு இல்லையா, குவியாட்டோடைய பயன்பாட்டை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதை எந்த ஆடி கேட்டாலும் குழியாடி தான். குவியாட்டோடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன சார் குவியாடியோடைய பயன்பாடு என்ன சார்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாகனத்தோடைய பின்காட்சி ஆடியாக பயன்படக்கூடியது குவியாடி. அப்போ வாகனத்தில் பின்காட்சி ஆடியாக நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா. மிரர் நம்ம பார்த்து வண்டி ஓட்டுறோம் இல்லையா. அப்போ பின்னாடி வரக்கூடிய வாகனத்தை, மிகப்பெரிய வாகனத்தை சின்னதாக காட்டுது. அப்போ சிறிய பிம்பத்தை உருவாக்குது. சரிங்களா. அப்போ பாருங்கள், அப்போ இந்த ஆடியை வந்து குவி ஆடின்னு சொல்கிறோம். சரிங்களா. குவி ஆடி. மற்ற எதை கேட்டாலும் குழி ஆடி தான். சரி, அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3 விதத்தில் சொல்லுவாங்க. அப்போ என்ன, ஒரு தொழிற்சாலை இருக்குது, அங்கே குறுகலான பாதை இருக்குது, அப்போ அங்கே வரவங்கள போகிறவங்களாம் பார்க்கக்கூடிய ஆடி எதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் குவி ஆடி தான். சரிங்களா. இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்தது, ஒளியின் திசைவேகத்தை முதல்ல கண்டறிந்தவர் அர்மன் பிஷர். அதான் சொல்லியிருக்காங்க. ஒளி விலகலுக்கான விதிகள். முதல் விதின்றதை ஸ்னெல் விதின்னு சொல்லலாம். சரிங்களா. தெரிஞ்சு வச்சுக்கங்க. முழு அக எதிரொலிப்பு எடுத்துக்காட்டு காணல் நீர், வைரம் ஜொலிக்கிறது, இதெல்லாம் முழு அக எதிரொலிப்புக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது, ஒளியியல் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா நரீந்தர் கபானி. ஒளியின் திசைவேகம்ன்றது வெற்றிடத்தில் பெருமமாக இருக்கும். இதே சவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றிடத்தில் தான் குறைவாக இருக்குமே, பரவாது. அது பரவறதுக்கு ஊடகம்ன்றது கண்டிப்பாக தேவை. அப்போ அது வந்து மீடியேட்டர் இருக்கக்கூடிய இடத்துலலாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒரு உலோகத்தில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சவுண்டுக்கும் லைட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டுன்றது வேறு இல்லையா. அடுத்தது பாருங்கள், பெரிதான மாயபிம்பத்தை உருவாக்குவது குழியாடி, சிறிய மெய்பிம்பங்களை உருவாக்குவது குவியாடி, பல் மருத்துவர்கள் பயன்படுத்துவது
குழி ஆடி. அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, குவி ஆடின்றது வாகன பின்னோக்க ஆடி, மற்ற எல்லாமே குழி ஆடி தான். அடுத்தது பாருங்கள், ஒளின்றது ஒரு வகையான ஆற்றல் தான். சரிங்களா, இதோடைய திசைவேகம் கொடுத்துருக்காங்க, நிறங்களுடைய தொகுப்பு கொடுத்துருக்குறாங்க. சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் வந்து சிவப்பாக காட்சியளிக்க காரணம் ராலே ஒளிச்சிதறல் விதி. சரிங்களா, கூழ்மத்திற்கு எடுத்துக்காட்டு பால், புகை, ஐஸ்கிரீம், கலங்கலான நீர். டிண்டால் விளைவிற்கு எடுத்துக்காட்டு ஜன்னல் வழியே வரும் ஒளி. இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளி புகும் தன்மை கொண்ட ஊடகம் அப்படின்னா லென்ஸுன்னு சொல்லலாம். அடுத்ததாக பாருங்கள், லென்ஸின் வகைகள் 2. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. லென்ஸில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது 2 வகை தான், குவி லென்ஸு, குழி லென்ஸு. இது இல்லாமல் உருளை லென்ஸ் இருக்குது, இருகுவிய லென்ஸ் இருக்குது, அதான் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, ரொம்ப முக்கியம் எதுனா இந்த 2 லென்ஸ் தான். ஒன்று குவி லென்ஸு, இன்னொன்று குழி லென்ஸு. இதில் என்ன ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கேட்பாங்கன்னா, கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படுவது எது? கிட்ட குழி, தூர குவி. அப்போ கிட்ட குழி வெட்டி தூர குவின்றதான்ப்பா ஷார்ட்கட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, அப்போ கிட்ட பார்வைனா குழி லென்ஸு, தூர பார்வைனா குவி லென்ஸு, கிட்ட குழி வெட்டி தூர குவின்றது தான் ஷார்ட்கட்டு. இப்போ இந்த லென்ஸை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். குவி லென்ஸ் அப்படின்னா குவிக்கக்கூடிய லென்ஸு. அப்போ பாருங்கள், ஒளிக்கதிர்கள் வருது, இதெல்லாம் ஒரு புள்ளியில் குவிக்கக்கூடிய லென்ஸு எது அப்படின்னா குவி லென்ஸு. அந்த குவி லென்ஸுடைய பயன்பாடுகள் ஒளிப்பட கருவியில் பயன்படுது, உருப்பெருக்க கண்ணாடியாக பயன்படுது, நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள் மற்றும் நழுவுப்பட்ட வீழ்த்திகள் போன்றவற்றை உருவாக்குவதற்கு பயன்படுது. சரிங்களா, தூர பார்வை அப்படின்ற குறைபாட்டை சரி செய்கிறதுக்கு பயன்படுது. பெரும்பாலும் இது தோன்றக்கூடிய பிம்பங்கள் மெய் பிம்பங்கள் தான். இதுதான் குவி லென்ஸினுடைய பயன்பாடுகள். குவி லென்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது. அடுத்ததாக குழி லென்ஸு. குழி லென்ஸ் அப்படின்னா விரிக்கக்கூடிய லென்ஸுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இந்த குழி லென்ஸுடைய பயன்பாடுகள் என்னென்னா, கலிலிய தொலைநோக்கியில் கண்ணூர் லென்ஸாக பயன்படுது. வெளியாட்கள் யாராவது வந்திருக்கிறாங்களான்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய கதவுல உளவுத்துறையாக இது வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்தது கிட்ட பார்வை அப்படின்ற பார்வை குறைபாட்டை சரி செய்யுது. மாய பிம்பங்களை தான் பெரும்பாலும் தோற்றுவிக்குது. இதுதான் குழி லென்ஸுக்கும் குவி லென்ஸுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. மனித கண்ணை பற்றி தெரிஞ்சுக்கங்க. மனித கண்ணுடைய அமைப்புனா, விழியானது ஏறத்தாழ 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய அமைப்புடையது. கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய வலிமையான சவ் எதுனா ஸ்க்ளீரா. கண்ணின் உள்ள முக்கியமான பகுதிகளை பாருங்கள். கார்னியா அப்படின்னா என்னென்னா ஒளிவிலகல் நடக்கக்கூடிய முக்கியமான பகுதி. ஐரிஸ் அப்படின்னா கண் பாவையில் இருக்கக்கூடிய ஒளியுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துது. சரிங்களா, கண் பாவை அப்படின்ற கண் பாவைக்குள்ளார இருக்கக்கூடிய ஒளி. சரிங்களா, கண் பாவை உள்ளார ஒளி போகுது இல்லையா, அதனுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துது இந்த ஐரிஸ். கண்ணில் நிறமுடைய பகுதியும் இந்த ஐரிஸ் தான். கண் பாவை அப்படின்னு சொல்லும்போது பொருளிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் எதன் வழியாக விழித்திரை அடையுதுன்னா இந்த கண் பாவை வழியாக தான் விழித்திரை அடையுது. சரிங்களா, அடுத்து விழித்திரை, ரெட்டினா அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட்டினான்னு சொல்லுவாங்க. மிக அதிகமான உணர்வு நுட்பம் கொண்டது இந்த பகுதி தான். பொருளுடைய தலைகீழான மெய்பிம்பத்தை உருவாக்குது. சரிங்களா, அடுத்தது விழி லென்ஸு. விழி லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்ணில் இயற்கையாகவே அமைந்த குவி லென்ஸாக செயல்படுவது இந்த விழி லென்ஸு. சிலிரிய தசைகள். பொருளின் தொலைவிற்கேற்ப விழி லென்ஸ் தன் குவி தொலைவை மாற்றிக்கொள்ள உதவுது தான் இந்த சிலிரிய தசைகள் அப்படின்னு பார்க்குறோம். பார்வை நீட்டிப்புனா என்னென்னா, 2 அடுத்தடுத்த துடிப்புகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி அப்படின்றது குறைஞ்சது 1/16 வினாடியாக இருக்கணும். இதை விட குறைஞ்சது அப்படின்னா நம்மளால் பொருளை வந்து பார்க்க முடியாது, வேறுபடுத்தி பார்க்க முடியாது. இதுதான் நம்ம பார்வை நீட்டிப்புன்னு சொல்கிறோம். மனித கண்ணால் காணக்கூடிய மிக சிறிய தொலைவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீச்சிற்று தொலைவு அப்படின்னா 25 சென்டிமீட்டர் அளவுக்கு பார்க்கலாம். மிக அதிகமான தொலைவுன்னும் போது ஈரில்லா தொலைவு வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். ஈரில்லா தொலைவு இப்போ விண்மீன்கள்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதையுமே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ மனித கண்ணை பற்றி நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்க. மனித கண்ணில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், கிட்ட பார்வை, இதை வந்து மயோபியான்னு சொல்லலாம். சரிங்களா, விழி கோலம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படக்கூடிய குறைபாடு தான் அந்த கிட்ட பார்வைன்னு சொல்கிறோம். இதனை சரி செய்கிறதுக்கு குழி லென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். தூர பார்வை ஹைப்பர் மெட்ரோபியான்னு சொல்லக்கூடியது. விழி கோலம் சுருங்குவதால் ஏற்படக்கூடிய குறைபாடு தான் அந்த தூர பார்வை. இதனை சரி செய்கிறதுக்கு நம்ம குவி லென்ஸை பயன்படுத்தலாம். அடுத்து விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு, பிரஸ் பயோபியா அப்படின்னு சொல்லலாம். வயது முதிர்வு தூர பார்வை என்று இது அழைக்கப்படுது. விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டால் இது வந்து ஏற்படுகிறது. சரிங்களா, இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வயது முதிர்ச்சி அடைவது தான். இதனை சரி செய்கிறதுக்கு நம்ம இருகுவிய லென்ஸை பயன்படுத்தலாம். அடுத்தது பார்வை சிதறல் குறைபாடு, ஆஸ்டிக் மெகன்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இணையான மற்றும் கிடைமட்ட கோடுகளை தெளிவாக காண இயலாத குறைபாடு தான் அந்த பார்வை சிதறல் குறைபாடுன்னு சொல்லலாம். இதனை சரி செய்கிறதுக்கு நம்ம உருளை லென்ஸுகளை பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்கள், நகரும் நுண்ணோக்கி செயல்படும் தத்துவம் எதுனா வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது. நகரும் நுண்ணோக்கியுடைய மீச்சர் அளவு 0.01 மில்லிமீட்டரு. முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜோஹன் லிப்ரஷே அப்படின்றவர் தான். வானிலை தொலைநோக்கியை உருவாக்கியது யாருன்னா கெப்லரு.
சரிங்களா? அப்போ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒளி அதாவது லைட் அப்படின்ற தலைப்பை ஒட்டுமொத்தமாக 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம். இது ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். லைட் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளை நிற ஒளி அப்படின்றது நிறைப்பிரிகை அடைஞ்சு தான் 7 வண்ணங்கள் தோன்றுது. அதில் மையத்தில் இருக்கக்கூடியது தான் பச்சை நிறம், மிக அதிக தொலைவு போகக்கூடியது சிவப்பு, குறைந்த அலைநீளம் உடையது ஊதா. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ராலே ஒளி சிதறல் விதி அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதனால தான் சூரிய உதயம் மற்றும் சூரிய மறைவின் பொழுது வானம் உங்களுக்கு சிவப்பு நிறமாக காட்சியளிக்குது. இதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக ஒளின்னு சொல்லும் பொழுது இதில் ஆடியை பற்றி நீங்கள் பார்க்கணும். ஒளி லைட் அப்படின்ற தலைப்பை நம்ம ஒட்டு மொத்தமாக இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம். 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒளியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரீகால் பண்ணியாச்சு இல்லையா? லைட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வெள்ளை நிற ஒளி அப்படின்றது நிறைப்பிரிகை அடைஞ்சு 7 வண்ணங்களாக உருவாகுது. அதில் மையத்தில் இருக்கக்கூடிய வண்ணம் அப்படின்றது பச்சை இல்லையா? இதில் அதிக அலைநீளம் கொண்டது சிவப்பு, குறைந்த அலைநீளம் கொண்டது ஊதா. அப்போ ஒளின்னு நம்ம சொல்லும் பொழுது, லைட்டுன்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப வேகமாக பயணிக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்ற அளவுக்கு பயணிக்குது. ஒளின்றது எப்பயுமே நேர்கோட்டில் மட்டும்தான் பயணிக்கும். சரிங்களா? நேர்கோட்டில் மட்டும்தான் பயணிக்கும். ஒளி பயணிக்கிறதுக்கு ஊடகம் தேவையான்னு கேட்டிங்கன்னா ஊடகம்லாம் தேவையில்லை. அப்போ வெற்றிடத்தில் ஒளியோடைய வேகம் அப்படின்றது பெருமமாக இருக்கும். இந்த ஒளி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல். சரிங்களா? இது எல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஒளியோடைய நேர்கோட்டு பண்பினை விளக்கியவர் யார் அப்படின்னா அல் ஹயத் அயதம். அப்போ ஒளியோடைய திசைவேகத்தை கண்டுபிடிச்சது ஹர்மன் பிஷர் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. லைட் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் ஆடி தான் ரொம்ப முக்கியம். ஆடிகளில் சமதள ஆடியும் இருக்குது, வளைவு ஆடிகளும் இருக்குது. வளைவு ஆடிகளில் கோலக ஆடிகள் இருக்குது, உருளை ஆடிகள் இருக்குது, பரவளை ஆடிகள் இருக்குது, நீள்வட்ட ஆடிகள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். கோலக ஆடிகளில் குவி ஆடி, குழி ஆடி, இதை பற்றி பார்க்குறோம். ஆடியை உருவாக்குறதுக்கு ஒளி எதிரொலிப்பு பொருள் அப்படின்றது ரொம்ப அவசியம். அப்போ தற்காலத்தில் நம்ம வெள்ளியை மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாக ஆடிகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்துகிறோம். கண்ணாடியில் மெல்லிய படலமாக இந்த வெள்ளியை பூசி நம்ம உருவாக்கி பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ ஒளின்னு சொல்லும்பொழுது இதுதான். அடுத்து கண்ணை பற்றி பார்த்தோம், கண்ணில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்தது லென்ஸை பற்றி பார்க்குறோம், குவி லென்ஸு, குழி லென்ஸை பற்றி பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அப்படின்றது முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக பார்க்க போகிறது சவுண்டுக்கும் லைட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். லைட் அப்படின்னு சொல்லும்போது அது வெற்றிடத்தில் பெருமமாக இருக்கும். ஆனால் சவுண்டு பரவுறதுக்கு கண்டிப்பாக ஊடகம் தேவை. அப்போ திடப்பொருளில் பெருமமாக இருக்கும் சவுண்டு. அப்போ பாருங்கள், அதிர்வெண்ணுடைய எஸ்ஐ இலக்கு என்னன்னா ஹெர்ட்ஸ். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒலியோடைய செறிவு அப்படின்றத டெசிபலில் சொல்லலாம். ஒலி மற்றும் எதிரொலி ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலம் குறைஞ்சது 0.1 வினாடியாக இருக்கணும். அப்போ எதிரொலியை தெளிவாக கேட்கணும் அப்படின்னா 17 மீட்டர் தொலைவு அப்படின்றது இருக்கணும். இந்த ஒலியை 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று குற்றொலி, 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே அதிர்வெண் இருக்குது அப்படின்னா அதை குற்றொலின்னு சொல்லலாம். அடுத்ததாக இருக்கக்கூடியது கேட்கக்கூடிய ஒலி. 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒலிகளை நம்ம கேட்கக்கூடிய ஒலி அப்படின்னு சொல்லலாம். மனித காதுகளுக்கு கேட்கக்கூடிய ஒலி இது. அடுத்ததாக இந்த 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம சொல்லக்கூடியது மீயொலி. சரிங்களா? அந்த மீயொலிக்கு நிறைய பயன்பாடுகள்லாம் இருக்குது. சரிங்களா? மீயொலியோடைய பயன்பாடுகள் நிறைய இருக்குது. சோனார், ரேடார் இதெல்லாம் மீயொலிகளுடைய பயன்பாடுகள் தான். சரிங்களா? ஒளி எதிரொலித்தலின் பயன்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிறைய நம்ம படிப்போம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒளியின் வேகம் பெருமமாக இருக்கிறது திடப்பொருள் தான். அப்போ கடலின் ஆழத்தை காண நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுவது சோனாரு. ரேடார்னு சொல்லும்போது அது எங்கே பயன்படுதுன்னா உங்களுக்கு வானத்தில் ஃப்ளைட்டு போகுது இல்லையா, அது ஏதாவது மலைகளில் மோதாமல் இருக்கிறதுக்கு ரேடாரை பயன்படுத்துகிறோம். உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படும் மருத்துவ கருவி இதய துடிப்படைவி. அடுத்தது பாருங்கள், ஒலி அப்படின்றது ஒரு நெட்டலை. சரிங்களா? அப்போ மனித காதுகளுக்கு கேட்கக்கூடிய ஒலின்னு நம்ம பார்த்தோம். 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் பார்த்தோம். குற்றொலினா என்னன்றதை பார்க்குறோம். குற்றொலின்னு சொல்லும்போது நிலநடுக்கத்தின் போது உருவாகக்கூடியது. கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒலி அப்படின்றது குற்றொலி தான். சரிங்களா? மீயொலி அப்படின்றது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடியது. சரிங்களா? இது வௌவால் ஏற்படுத்தக்கூடிய ஒலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீயொலியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒலிக்கும் லைட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்குறாங்க. திசை வேகத்தின் அலகு என்ன? மீட்டர்/செகண்ட். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா?
கோல்கொண்டா கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா புனித பால் கேத்திரியார் ஆலயம் லண்டனில் இருக்குது. மனிதர்களுக்கு கேட்கக்கூடிய ஒலி நமது காதுகளில் எவ்வளவு நேரம் நிலைத்திருக்குன்னா 0.1 வினாடிகளுக்கு நிலைச்சிருக்கும். அப்போ எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவுன்றது 17.2 மீட்ரு. டஃப்ளர்களுடைய பயன்கள் தான் வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிடுறது, துணைக்கோள் ஒன்றின் தொலைவை கணக்கிறது, ரேடாரு, சோனார், இது எல்லாமே டஃப்ளர்களுடைய பயன்கள் தான். அடுத்தது ரேடாருடைய பயன்பாடுகள். விமானத்தின் வேகத்தை கணக்கிட உதவுது. சோனார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொன்னாலே கடலின் ஆழத்தை அளவிடுறதுக்கு பயன்படக்கூடியது. சரி, நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டுடைய ஒட்டுமொத்தமான பயன்பாடு. சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் மீயொலின்றது பொருட்களில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் சுத்தம் செய்கிறதுக்கும் இந்த மீயொலியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து அல்ட்ராசோனோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையுடைய வளர்ச்சி நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க போதும். அடுத்ததாக பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா அண்டம்னு சொன்னால் சூரிய குடும்பத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒளியாண்டுனா என்ன, இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்போ இதில் கேப்லர் வந்து 3 விதியை சொல்லியிருக்கிறார். ஒன்று முதல் விதி நீள்வட்டங்களை பற்றி சொல்லக்கூடியது, 2ஆம் விதி சமபரப்பு விதி, 3வது விதி ஒத்திசை விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு அண்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு பை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்டம் அப்படின்ற அந்த தலைப்பில் என்னென்ன விஷயத்தை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். சூரிய குடும்பத்தை பற்றி பார்ப்போம். இந்த சூரிய குடும்பத்தில் செவ்வாய்க்கோளை நம்ம ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பூமியோடைய துணைக்கோளாக இருக்கக்கூடிய நிலவை நம்ம வந்து ஆராய்ச்சி செஞ்சுருக்கோம். அடுத்ததாக சூரியனை வந்து நம்ம ஆராய்ச்சி செஞ்சுருக்கோம். இந்த விஷயம்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அண்டம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, அப்போ செவ்வாய்க்கோளை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு நம்ம மங்கள்யான் அப்படின்ற திட்டத்தை வந்து 2013 அனுப்பிச்சோம் இல்லையா? அடுத்ததாக நிலவை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு சந்திரயான் 1 அனுப்பிச்சோம். அடுத்து சந்திரயான் 2 அனுப்பிச்சோம். சந்திரயான் 3 இப்போ போய் சக்ஸஸ் ஆகி வந்திருக்குது, நிலவுடைய தென்துருவத்தை ஆராய்ச்சிட்டு வந்திருக்குது இல்லையா? அடுத்து ஆதித்யா ஏர்மன்றது சூரியனுடைய மேற்பரப்பை ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டம். இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் செயல்படுத்தக்கூடியது இஸ்ரோ அப்படின்ற அமைப்பு தான். சரிங்களா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இல்லையா? இதுதான். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் நாசான்றது உலக அளவில் வந்து என்னென்னா நிலவுக்கு முதல்ல மனிதர்களை வந்து அனுப்புது. அப்போலோ 8 அப்போலோ 11ன்ற திட்டத்தெல்லாம் செயல்படுத்துது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அவர் ரோகேஷ் சர்மா முதல்ல விண்வெளிக்கு சென்ற இந்தியர் அப்படின்ற பெருமையை பெற்றவர் ரோகேஷ் சர்மா. விண்வெளியில் ரொம்ப தூரம் நடந்தவங்க யாருன்னா சுனிதா வில்லியம்ஸு, கல்பனா சாவ்லா அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான் நம்ம இந்திய வம்சாவளியை சார்ந்த முதல் பெண்மணி, விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்ததாக கேப்லருடைய 3 விதிகள். முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி. முதல் விதி நீள்வட்டங்களை பற்றி சொல்லுது. 2ஆம் விதி சமபரப்பு விதி. 3ஆம் விதி ஒத்திசை விதியை பற்றி சொல்லுது. அணுக்கரு இயற்பியல். அடுத்ததாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்த அணுக்கரு இயற்பியல் தான். அணுக்கரு இயற்பியல்னு சொல்லும்போது ஒரு அணுவில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை துகள்கள் 3 இருக்கும். அணுவோடைய உட்கருவில் புரோட்டானும் நியூட்ரானும் இணைஞ்சிருக்கும். வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான் சுற்றிட்டுருக்கும். இதுதான் பேசிக்கான விஷயம். அப்போ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார், புரோட்டானை கண்டுபிடிச்சது யார், சரிங்களா, நியூட்ரானை கண்டுபிடிச்சது யார், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சது யார், ஹென்றி பெக்கரோல் கண்டுபிடிச்சிருப்பார். ரேடியத்தினை கண்டுபிடிச்சது யாருன்னா மேரி கியூரி, பியரி கியூரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இயற்கை கதிரியக்கத்திற்கு உதாரணம் யுரேனியம் மற்றும் ரேடியம். அப்போ இயற்கை கதிரியக்கம்னா என்னென்னா அணியன் 82 விட அதிகமான அணியன் கொண்ட தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கத்தை வெளியிடும் நிகழ்வு தான் நம்ம வந்து இயற்கை கதிரியக்கம்னு சொல்கிறோம். இது வரைக்கும் 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. செயற்கை கதிரியக்கம் இல்லைன்னா தூண்டப்பட்ட கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜோலியட் கண்டுபிடிக்கிறாங்க. கதிரியக்கத்துடைய அலகுகள்லாம் பாருங்கள். கியூரி அப்படின்றது தான் கதிரியக்கத்திற்கான தொன்மையான அலகு. அப்போ ஒரு கியூரினா ஒரு வினாடி நேரத்தில் 3.7 × 10⁻10 சிதைவுகளை தந்துச்சுன்னா அது ஒரு கியூரின்னு நம்ம சொல்கிறோம். ரூதர் போர்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரூதர் போர்டுனா ஒரு வினாடி நேரத்தில் 10⁻6 சிதைவுகளை தரும். பெக்கரோல் அப்படின்றது கதிரியக்கத்திற்கான எஸ்ஐ அலகு. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து ராஞ்சன்னா 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻4 கூலும் மின்னூட்டங்களை உருவாக்கும்னா அதை நம்ம ஒரு ராஞ்சன்னு சொல்கிறோம். அடுத்து பிட்ச் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிரியக்க கனிம தாதுவிலிருந்து தான் யுரேனியத்தை மார்ட்டின் கிலாபத்து கண்டுபிடிக்கிறாரு. கதிரியக்க இடப்பெயர்வு விதியை சொன்னது யாருன்னா ஷாடி மற்றும் பாஜன் சொல்கிறாங்க. அணுக்கரு பிளவினை கண்டிருந்தவர் ஆட்டோஹான் மற்றும் ஸ்டாட்மேன். அணுக்கரு பிளவின் போது ஏற்படக்கூடிய ஆற்றல் பாருங்கள். அப்போ அணுக்கரு பிளவிற்கு உட்படுவது எது அப்படின்னா புளுட்டோனியம் 239, யுரேனியம் 235 இதெல்லாம் தான். அடுத்தது பாருங்கள், அணுகுண்டு செயல்படும் தத்துவம் என்ன? கட்டுப்பாடற்ற தொடர் வினை அப்படின்றது தான் அணுகுண்டு செயல்படக்கூடிய தத்துவம். நல்லா தெரிஞ்சுங்க. ஹிரோஷிமா நாகசாகி பகுதியில் எப்போது அணுகுண்டு வீசப்பட்டதுன்னா 1945 அமெரிக்கா அணுகுண்டை வீசியது. அடுத்தது
அடுத்து பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா பற்றி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துங்க. அணுக்கரு இயற்பியலின் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அலகு எதுனா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வெற்றிடத்தில் ஒளியின் திசையகம் கொடுத்துருக்காங்க. அப்போ லிட்டில் பாய் ஃபேட்மேன் அப்படின்னா என்னென்னா, ஜப்பானில் அமெரிக்கா வீசிய அணுகுண்டுடைய பெயர்களை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்லும்பொழுது அணுக்கரு பிளவும் இருக்குது, அணுக்கரு இணைவும் இருக்குது. அணுக்கரு இணைவு அப்படின்றது உங்களுக்கு தினமும் சூரியன்லேயும் விண்மீன்களையும் நடக்கக்கூடியது அணுக்கரு இணைவு. சரிங்களா. அப்போ இதையும் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கங்க. அணுக்கரு பிளவுனா என்ன, அணுக்கரு இணைவுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வேளாண் துறையில் பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப் எது அப்படின்னா பாஸ்பரஸ் 32. இதயத்தை சீராக செயல்பட உதவும் ஐசோட்டோப் எதுனா சோடியம் 24. முன்கழுத்து கழலையை குணப்படுத்த உதவும் ஐசோட்டோப் எதுனா அயோடின் 131. இரத்த சோகையை குணப்படுத்த உதவும் ஐசோட்டோப் எதுனா இரும்பு 59. சரிங்களா. தோல் நோய் மற்றும் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்பரஸ் 32. தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் ஐசோட்டோப்பு கோபால்ட் 60. வானூர்திகளில் எடுத்து செல்லும் சுமைகளில் வெடிப்பொருட்கள் இருக்கா அப்படின்றத கண்டறியத்துக்கு பயன்படக்கூடியது கலிஃபோர்னியம் 252. சரிங்களா. தொழிற்சாலைகளில் புகை உணரும் கண்டுணரியாக பயன்படும் ஐசோட்டோப் எதுனா அமர்சியம் 241. இப்பொழுது நம்ம 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய இயற்பியல் பகுதிகளை ஒட்டுமொத்தமாக நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த நோட்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே ரீகால் ஆகிடும். சரிங்களா. ஒட்டுமொத்தமாக நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரிவிஷன் பண்ணியிருக்கிறோம். 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு பிசிக்ஸோடைய ரிவிஷனை நீங்கள் முடிச்சுக்கலாம். சரிங்களா. பிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 3 கேள்விகள் கேட்க போகிறாங்க. அந்த 3 கேள்விகளுமே இப்போ நம்ம பார்த்த அந்த வகுப்புலேருந்து தான் கேட்பாங்க. சரிங்களா. அப்போ மிக முக்கியமான தலைப்புகள் ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 தலைப்புகளை நம்ம சொல்லலாம். அளவீட்டியல், விசை, இயக்கம், அணுக்கரு இயற்பியல், வெப்பம், மின்சாரம், காந்தவியல், அண்டம், லைட், சவுண்டு. சரிங்களா. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இந்த ரிவிஷன் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக இந்த ரிவிஷன் கிளாஸ் ஓரியன்டாக பிசிக்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளையும் அதனுடைய பதில்களையும் அதனுடைய விளக்கத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. இன்று தீபத் திருநாள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய கொண்டாட்டத்தை இந்த தேர்வில் தொடங்கலாம். சரிங்களா. இந்த தேர்வை நம்ம ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி நம்ம மகிழலாம். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம போலீஸ் எக்ஸாமில் இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை அப்படியே நேரடியாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா. இந்த கொஷின்ஸை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோடைய முடிவில் நிச்சயமாக நீங்கள் பிசிக்ஸில் கேட்கக்கூடிய 3 கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 300 இல்லை 277 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 277 கொஷின்ஸுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இடையில உங்களுக்கான கேள்விகளையும் நான் கேட்குறேன். நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அதிக அலைநீளம் கொண்ட நிறம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிவப்பு தான் அதிகமான அலைநீளம் கொண்டது, ஊதான்றது குறைந்த அலைநீளம் கொண்டது. அப்போ 7 நிறங்களாக வெள்ளை நிற ஒளி அப்படின்றது உங்களுக்கு நிறைப்பிரிகை அடையும். முப்பட்டகத்தின் வழியே வெள்ளை நிற ஒளி செல்லும் பொழுது 7 நிறங்களாக நிறைப்பிரிகை அடையும். இதில் நடுவில் இருக்கக்கூடிய நிறம்ன்றது பச்சை. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிலவு பூமியை சுற்றி வர ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 27 நாட்கள் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின். உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை டேஷ் வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9.58 செகண்ட்ஸில் கடந்து உலக சாதனை படைச்சிருக்காரு. அடுத்த கொஸ்டின். பின்வருவனவற்றை சரியாக பொறுத்துகன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீளம் அப்படின்னா மீட்டர், நிறைனா கிலோகிராம், வெப்பநிலை அப்படின்னா கெல்வின், ஒளி செறிவுன்றது கேண்டிலா இல்லையா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கேலன் என்பது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கேலன் அப்படின்னா 3785 மில்லி லிட்டர் அப்படி இல்லைன்னா 3.785 லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஒரு அவுன்ஸ் அப்படின்னா 30 மில்லி லிட்டர்னு சொல்லலாம். ஒரு குவாட்னா என்ன, இது உங்களுக்கான கேள்வி. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விளக்கெண்ணெயோடைய அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 961 கிலோகிராம் பை மீட்ரு ஸ்கொயர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதிலே உங்களுக்கான கொஸ்டின் நான் ஒன்று கேட்கட்டுமா? தண்ணீரோடைய அடர்த்தி என்ன? தண்ணீரோடைய அடர்த்தி என்ன? இந்த 4 ஆப்ஷனில் தான் ஆன்சர் இருக்குது. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று பாருங்க, கப்பல் மற்றும் ஆகாய விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட்டிக்கல் மைல்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று, ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ராக்கெட்டின் பொதுவான வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராக்கெட்டோடைய பொதுவான வேகம் என்னன்னா 5200 மீட்டர்/செகண்ட் அப்படின்றது தான். சரிங்களா? உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, மனித நடையுடைய வேகம் என்ன, ஆமையின் வேகம் என்ன? சரிங்களா? அடுத்ததான் நம்ம பயணிகள் பயணிக்கக்கூடிய விமானத்தோடைய வேகம் என்ன? இந்த 3 வேகத்தையும் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், வேகத்தோடைய அலகு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் மீட்டர்/செகண்ட்னு சொல்லி. திசைவேகம் வேகம் அப்படின்னாலும் மீட்டர்/செகண்ட் தான். முடுக்கம் அப்படின்னா மீட்டர்/செகண்ட்². இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த கொஸ்டின், இரும்பு துருப்பிடித்தல், உணவு செரித்தல் ஆகியன எவ்வகை மாற்றம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு வேதியியல் மாற்றம். அடுத்த கொஸ்டின், வாயுவிலிருந்து திரவத்திற்கு மாறுவது என்பது டேஷ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ வாயுவிலிருந்து திரவத்துக்கு மாறுதுன்றது ஆவி சுருங்குதல். அடுத்த கொஸ்டின், திண்ம நிலையிலிருந்து வாயு நிலைக்கு பொருட்கள் மாறும் நிகழ்விற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பதங்கமாதல். அப்போ பதங்கமாதல்னா கற்பூரம் எடுத்துக்காட்டு, நாப்தலின் எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின், இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோகங்களை ஒரு மெல்லிய படலமாக பூசுவது டேஷ் என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாகமுலாம் பூசுதல். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்ப்பா, பிசிக்ஸ் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதை லாஸ்ட்டாக இதையும் பார்த்துடலாம். முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லூயிஸ் பாஸ்டர் அப்படின்றவர் தான் நொதித்தல் நிகழ்வை கண்டுபிடிச்சிருப்பார். தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சதும் அவர் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது பிசிக்ஸ் கொஸ்டின் தான். டேஷ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு உதாரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கடலில் அலை தோன்றுதல் அப்படின்றது ஒரு கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், இது வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கு பாருங்கள். நிலவு பூமியை ஒரு முறை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 27 நாட்கள் அப்படின்றத ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நமது விண்மீன் திரள் மண்டலத்துடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பால்வழி விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், உலகின் முதல் செயற்கைக்கோள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்புட்னிக் 1 அப்படின்றது தான் உலகத்துடைய முதல் செயற்கைக்கோள். அப்போ இதை எந்த நாடு ஏவியதுன்னா ரஷ்யா. சரிங்களா? நம்ம இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் எதுனா ஆரியப்பட்டா. சரிங்களா? அப்போ இது ஏவப்பட்ட ஆண்டுன்றது ரொம்ப முக்கியம். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் ஆரியப்பட்டா. இது வந்து ரஷ்யாவுடைய உதவியோட இந்தியா வந்து விண்ணில் செலுத்தும். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் அணுவெடிப்பு சோதனை 1974 மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? அதனுடைய பெயர் என்ன? சிரிக்கும் புத்தர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்தியாவை அணு ஆயுத வல்லரசு நாடாக மாற்றிய பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். அடுத்த கொஸ்டின், தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜோஹன் லிபர்ஷே அப்படின்றவர் தான் தொலைநோக்கியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் அலகுகளில் ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகீட்டு முறை எது அப்படின்னா எப்பிஎஸ் அலகீட்டு முறை. சரிங்களா? இது மட்டும்தான் மெட்ரிக் அலகு முறையை சார்ந்தது அல்ல. மற்றது எல்லாமே மெட்ரிக் அலகு முறையை சார்ந்தது தான். இதில் பன்னாட்டு அலகு முறை எதுன்னு கேட்டாங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், ஒளி பாயம் அல்லது ஒளி திறனின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லூமன் அப்படின்றது தான். டெசிபல்னா ஒளி செறிவுடைய அளவு, லைட்டு கிடையாது, சவுண்டு. கேண்டிலா அப்படின்றது உங்களுக்கு ஒளி செறிவு, லைட், அதனுடைய அலகு. ஆம்பியர் அப்படின்றது மின்னோட்டத்துடைய அலகு. அடுத்த கொஸ்டின், திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தலக்கோணம் அப்படின்னா ரேடியன், திண்ம கோணம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரேடியன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒளி செறிவு என்பது டேஷின் ஒளி செறிவாகும். கண்ணூறு ஒளியுடைய ஒளி செறிவு. அடுத்த கொஸ்டின், மின்னோட்டம் என்பது என்ன அலகுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு அடிப்படை அலகு. அப்போ நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு, இதெல்லாம் அடிப்படை அளவுகள். அடிப்படை அளவுகள் மொத்தம் 7 இருக்குது. அதனை சார்ந்து வரக்கூடிய அளவுகள் எல்லாமே வழி அளவுகள். அடுத்த கொஸ்டின், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நுட்பம்னு சொல்கிறோம். நுட்பம். அடுத்த கொஸ்டின், விசை எந்த அலகால் அளக்கப்படுகிறது? விசை வந்து நியூட்டன் அப்படின்ற அலகால் அளக்கப்படுது. நியூட்டன் என்ற அலகால் அளக்கப்படக்கூடியது தான் விசை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எளிய பாதரசமானியை முதலில் டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. டாரிசெல்லி அப்படின்றவர் தான் எளிய பாதரசமானியை ஃபஸ்ட்டு உருவாக்குறாரு. சரிங்களா? அப்போ வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படக்கூடியது தான் இந்த பாதரச காற்றழுத்தமானி. அடுத்த கொஸ்டின், நீரில்
டேஷ் காரணமாக நீர் சிலந்தியானது நீர்ப்பரப்பின் மீது எளிதாக நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. பரப்பு இழுவிசை தான். சரிங்களா? ஓரளவு பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படக்கூடிய விசை தான் பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நியூட்டன் பை மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரப்பு இழுவிசையுடைய மற்ற பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழைத்துளி கோள வடிவத்தை பெறுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை தான். அடுத்த கொஸ்டின், ஒரு கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1000 மீட்டர் சேர்ந்தால் 1 கிலோமீட்டர்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், அளவிடக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர், அளவீடு என்று பெயர். அடுத்த கொஸ்டின், பாகுநிலையுடைய அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாகுநிலையுடைய அலகு பாய்ஸ் அப்படின்றது தான். ராக்கெட் முறையினை முதலில் அறிந்த நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனா தான் முதல்ல ராக்கெட் டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க. கிரியோஜெனிக் எரிபொருள் எவ்வகை வெப்பநிலையில் சேமித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிக குறைந்த வெப்பநிலையில் சேமித்து வைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், நாசா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1958 தான் நாசா அப்படின்றது தொடங்கப்படுது. 1969 இஸ்ரோ தொடங்கப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின், விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை என்று புகழ்பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்பனா சாவ்லா அப்படின்றவங்க தான் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை என்ற பெருமைக்குரியவர். அடுத்த கொஸ்டின், சந்திரனில் தரையிறங்கிய முதல் மனிதர் என்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் தான் நிலாவில் ஃபஸ்ட்டு கால் வச்சவர் அப்படின்ற பெருமைக்குரியவர். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ அல்லது கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படும் இயற்பியல் அளவுகளை நம்ம வழி அளவுகள்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், அடிப்படை அளவுகள் மொத்தம் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 7 அடிப்படை அளவுகள் அப்படின்றது இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று, நிலவு பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரிதான். அதனுடைய விட்டமும் 3474 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று, நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோவினால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் திட்டத்தின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திரயான் 2 தான் நிலவுடைய தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது. ஆனால் இது தோல்வி அடைஞ்சிருது. அடுத்த கொஸ்டின், சிவப்பு கோள் என்று அழைக்கப்படக்கூடிய கோள் எது அப்படின்னா செவ்வாய்க்கோள். சரிங்களா? செவ்வாய்க்கோள் தான் நம்ம சிவப்பு கோள்னு சொல்கிறோம். இதனுடைய துணைக்கோள் பார்த்தீங்கன்னா டீமஸ் போபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 துணைக்கோள்கள் இதுக்கு இருக்குது. வியாழனுடைய துணைக்கோள் காணிமீடு. இருக்கிற துணைக்கோள்லே ரொம்ப பெரிய துணைக்கோள் எதுனா இந்த வியாழனுடைய துணைக்கோள் காணிமீடு அப்படின்றது தான். வெள்ளிக்கு துணைக்கோள் கிடையாது, புதனுக்கும் துணைக்கோள் கிடையாது. அடுத்த கொஸ்டின், நிலநடுக்கத்தின் போது ஏற்படும் அலைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் தான் வரும். இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்றது தான் வரும். குற்றொலி அப்படின்றது தான் வரும். அடுத்த கொஸ்டின், சதீஷ் தவான் விண்வெளி மையம் எங்கு அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின், உலகின் மிக சிறிய செயற்கைக்கோளான கலாம் சாட் என்பது எவ்வளவு எடை கொண்டது? 64 கிராம் எடை கொண்டது தான் இந்த கலாம் சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தின் மிகச்சிறிய செயற்கைக்கோள். அடுத்த கொஸ்டின், பின்வருவனற்றுள் எந்த இயற்பியல் அளவு ஸ்கேலாரால் குறிப்பிட இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கேலாரால் குறிப்பிட முடியாத இயற்பியல் அளவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், உந்தம் அப்படின்றது தான் ஸ்கேலாரால் குறிப்பிட முடியாது. மற்ற எல்லாமே எண் மதிப்பு மட்டும் கொண்டது தான். உந்தம்ன்றது தான் எண் மதிப்பு மற்றும் திசையையும் கொண்டது. அடுத்த கொஸ்டின், திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாதரசம் அப்படின்றது தான் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே உலோகம். அடுத்த கொஸ்டின், பின்வரும் வெக்டார் அளவுகளில் பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெக்டார் அளவில் பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெப்பநிலை அப்படின்றது தான் வெக்டார் அளவில் பொருந்தாது. வெக்டார் அளவில் என்னென்ன, அதுக்கு எண் மதிப்பு இருக்கும், திசையும் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உராய்வை குறைக்க பயன்படுத்தப்படும் உயவு பொருட்களுடன் தொடர்பில்லாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், எது தொடர்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீர் அப்படின்றது தான் தொடர்பு இல்லாமல் இருக்குது. சரிங்களா? நீர் அப்படின்றது தான் தொடர்பு இல்லாமல் இருக்குது. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் திரவங்களில் எது அதிக பாகுநிலையை உடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிரீஸ் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ராக்கெட் மனிதன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராக்கெட் மனிதர்னு சொல்லி நம்ம கைலாஸ் வடிவ சிவனை சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மங்கள்யான் செவ்வாய் வாகனம் என்ற விண்வெளி திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2013 செயல்படுத்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின்,
வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காற்றழுத்தமானி, பாதரச காற்றழுத்தமானி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பாஸ்கல் விதியின் பயன்பாட்டில் பொருந்தாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாஸ்கல் விதியோட பயன்பாடுன்னு சொன்னோம்னா நீரியல் அழுத்தி, நீரியல் உயர்த்தி, தடை பிரேக், இந்த 3 தான் பாஸ்கல் விதியோடைய பயன்பாட்டில் சரியானது. அப்போ இதில் இல்லாதது எதுன்னு சொல்லி பாருங்கள், சரிங்களா? அப்போ இதில் இல்லாதது எதுவோ அதான் ஆன்சர். அப்போ கப்பல் மிதத்தல் அப்படின்றது தான் அதில் இல்லாது, மற்ற எல்லாமே பாஸ்கல் விதியோடைய பயன்பாடுகள் தான். கப்பல் மிதத்தல்ன்றது தான் இல்லை. அப்போ அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பாம்பு டேஷ் அதிர்வெண்ணுடைய ஒலிகளை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேளா ஒலி, குற்றொலி, இந்த அதிர்வெண்ணுடைய ஒலிகளை வந்து பாம்பு வந்து கேட்கும்னு சொல்கிறாங்க. ஒரு கலோரி என்பது டேஷ் ஜூல் ஆற்றல் கொண்டது. அப்போ ஒரு கலோரின்றது எத்தனை ஜூல் ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4.186 ஜூல் ஆற்றல் கொண்டது, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் மீட்சியற்ற பண்பு கொண்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், மீட்சியற்ற பண்பு கொண்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ணாடின்றது தான் மீட்சியற்ற பண்பு கொண்டது. மற்றது எல்லாமே எலாங்கேஷனாகவும், கண்ணாடி மட்டும்தான் பிரேக் ஆகிடும், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 10⁻⁶ என்பதன் முன்னீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10⁻⁶ உடைய முன்னீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெகா அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொழுதுபோக்கு பூங்காவில் குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது எந்த மாதிரியான விசை உணரப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், மைய விலக்கு விசை அப்படின்றது தான் சரியான ஆன்சர், சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் கேட்குற 3 கேள்விக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட முடியும். அதனால் தொடர்ச்சியாக பாருங்கள். அடுத்த கொஸ்டின், அணுவின் சராசரி விட்டம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 × 10⁹ மீட்டர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நேனோமீட்டர் என்பது சிறிய நீளங்களை அளக்கிறதுக்கு பயன்படும் அலகாகும். ஒரு நேனோமீட்டர் அப்படின்னா 1 × 10⁻⁹ மீட்டர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அணுவினை தர்பூசணி பழத்திற்கு இணையாக ஒப்பிட்டு அணு கொள்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜே தாம்சன் அப்படின்றவர் தான், சரிங்களா? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜே தாம்சன். ரூதர் போர்ட் அப்படின்றவர் அணு கருவை கண்டுபிடிச்சவர், சரிங்களா? ஜான் டால்டன் அப்படின்றவர் தான் முதல் அணு கொள்கையை வெளியிட்டவர். ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் தான் நியூட்ரானை கண்டுபிடிச்சவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல். அப்போ ஒளின்றது நேர்கோட்டில் தான் செல்லும். ஒளி அப்படின்னு சொல்லும்போது வெற்றிடத்தில் பெருமமாக இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று பாருங்கள், புரோட்டான் நேர்மின் சுமை உடையது. இதனை கண்டறிந்தவர் கோல்டுஸ்டீன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த கூற்று சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்தது பாருங்கள், எலக்ட்ரான் எதிர்மின் சுமையுடையது. இதனை கண்டறிந்தவர் ஜே தாம்சன் சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே சரிதான். நியூட்ரான் நேர்மின் சுமையுடையது. இதனை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நியூட்ரான் அப்படின்றது மின்சுமை அற்றது. அப்போ மின்சுமை அற்றது தான் நியூட்ரான். அப்போ இது தப்பு. அப்போ 1, 2 சரி, 3 தவறு. அப்போ சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை துகள் எது அப்படின்னா எலக்ட்ரான், சரிங்களா? அணுவுடைய உட்கருவில் புரோட்டானும் நியூட்ரானும் இணைஞ்சிருக்கும். வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான் அப்படின்றது சுற்றிட்டு இருக்கும். அடுத்த கொஸ்டின், வானவில்ல 7 நிறங்கள் தோன்றுகின்றன. அதில் நடுவில் இருக்கக்கூடிய நிறம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பச்சை நிறம் அப்படின்றது தான். அப்போ சிவப்புன்றது அதிக அலைநீளம் உடையது, ஊதான்றது குறைந்த அலைநீளம் உடையது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்று கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் பாதரசம் அல்லது ஆல்கஹால் ஆகிய திரவங்கள் வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்படுகிறது. காரணம் என்னென்னா, பாதரசம் மற்றும் ஆல்கஹால் அவற்றின் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டாலும் அவை திரவ நிலையிலேயே தொடர்ந்து காணப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கூற்றும் காரணமும் சரிதான், சரிங்களா? பெரும்பாலும் நம்ம வெப்பநிலை மானியில் பாதரசம் அப்படின்னா ஆல்கஹாலை தான் பயன்படுத்துகிறோம். இது வந்து வெப்பம் ஏற்பட்டாலும் அது தொடர்ந்து திரவ நிலையிலே இருக்கும், ஆவியாகி போயிடாது. அதனால தான் இது சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேடியோ கோபால்ட் அப்படின்றது தான் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படக்கூடியது. அடுத்த கொஸ்டின், செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஐரீன் கியூரி அப்படின்றவங்க தான். இயற்கை கதிரியக்கம் அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது பெக்கரோல் அப்படின்றவர், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூட்டொளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூரிய ஒளி அப்படின்றது தான் கூட்டொளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நகை கடைகளில் பயன்படுத்தப்படும் தராசுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எண்ணியல் தராசு அப்படின்றது தான் நகை
நகைக்கடைகளை பயன்படுத்தக்கூடியது. இயற்பியல் தராசு அப்படின்னு சொல்லும்போது ஆய்வகங்களில் பயன்படுத்தக்கூடியது. பொது தராசுன்றது சாதாரணமாக கடைகளெல்லாம் பயன்படுத்தக்கூடியது. சுருள்வில் தராசுன்றது எடையை அளக்க பயன்படக்கூடியது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இதில் எதுவுமே கிடையாது. 10 குவிண்டால் அப்படின்னு சொல்லலாம். 10 குவிண்டாலை ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதில் எதுவுமே ஆன்சர் இல்லை. அப்போ மேற்கண்ட ஏதும் இல்லைன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று, மனித உடலில் அதிக அளவு நீர் உள்ளதால் மின்தடை குறைவாக கிட்டத்தட்ட 200 ஓம் அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். சரிங்களா? அப்போ மனித உடலில் மின்தடைன்றது கிட்டத்தட்ட 1,00,000 ஓம். ஆனால் நீர் இருக்கிறதுனால சில நூறாக குறைக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள் அடுத்த கூற்று, இதனால் மின் இணைப்புகளை ஈரமான கைகளுடன் தொடுவது மிகவும் ஆபத்தாகும். அப்போ இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளின் அளவு மற்றும் டேஷ் மதிப்பை தீர்மானிப்பது அளவீடுன்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளுடைய அளவு மற்றும் எண் மதிப்பை தீர்மானிப்பது தான் அளவீடு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்பதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10⁻⁻10ன்றது தான் ஒரு ஆம்ஸ்ட்ராங். அப்போ சென்டினா 10⁻⁻2, மில்லினா 10⁻⁻3. சரி, மைக்ரான் அப்படின்னு சொல்லும்போது 10⁻⁻6. அப்போ 10⁻⁻9னா நேனோ அப்படின்னு சொல்லலாம். ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻⁻10. இதெல்லாம் அளவுகளுடைய முன்னீடு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளில் சரியான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள். தாமிரத்தால் ஆன மின் கடத்திகள் மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளதால் வீட்டின் மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று, சிம் கார்டுகள் ஏடிஎம் கார்டுகளில் உள்ள சிப்புகள் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறைக்கடத்தியால் ஆனதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்கள். குவி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை நேரான மாய பிம்பம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். அடுத்த கூற்று, குழி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை தலைகீழான மெய்பிம்பம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாகனங்களுடைய முகப்பு விளக்குகளை எந்த ஆடி பயன்படுத்தப்படுது அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனுஷனுடைய சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிகிரி செல்சியஸில் தான் எல்லா வேல்யூவும் இருக்குது. அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்போ 37 டிகிரி செல்சியஸ்ன்றது தான் சரியான ஆன்சர். அப்போ ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா 98.6 ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் முதன்மை மின்கலன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதன்மை மின்கலன் அப்படின்னு சொல்லும்போது டேனியன் மின்கலன் நம்ம சொல்லலாம். அப்போ துணை மின்கலன்னா என்ன சார், முதன்மை மின்கலன்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, துணை மின்கலன்கள்ன்றது மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்யக்கூடியது. அப்போ செல்ஃபோனில் இருக்கிற பேட்டரிலாம் திரும்ப திரும்ப நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு துணை மின்கலன்கள். முதன்மை மின்கலன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ கடிகாரத்தில் இருக்கக்கூடிய செல்லு, ரிமோட்டில் இருக்கக்கூடிய செல்லாம் ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுறோம் இல்லையா, அதுதான். அடுத்தது பாருங்கள். இயற்கையாகவே பூமியில் திண்மம், திரவம் மற்றும் வாயு ஆகிய 3 நிலையிலும் காணப்படக்கூடிய ஒரே பருப்பொருள் எது அப்படின்னா தண்ணி தான் பூமியில் இயற்கையாகவே திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலையிலுமே இருக்கும். பனிக்கட்டியாக, அடுத்து நீராவியாக, அடுத்து தண்ணீராக. இப்போ 3 நிலையிலுமே இருக்கக்கூடியது தண்ணீர் மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சூரியனின் வெப்பம் பூமியை எந்த வழியில் வந்தடையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெப்ப கதிர்வீச்சு அப்படின்ற வழியில் தான் வந்தடையுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வெப்பநிலை அளவிட பயன்படும் அளவுகோலில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வெப்பநிலையை நம்ம அளவிறதுக்கு கெல்வின் அளவுகோல், ஃபாரன்ஹீட் அளவுகோல், செல்சியஸ் அளவுகோலை பயன்படுத்துகிறோம். மருத்துவ வெப்பநிலைமானின்றது தப்பு இல்லையா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாகனங்களின் பின்புற பார்வைக்கு கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் ஆடி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குவி ஆடின்றது தான் சரியான ஆன்சர். அப்போ குவி ஆடியோடைய பயன்பாடுன்னு சொல்லும்போது இது மட்டும்தான் வரும் உங்களுக்கு. பரவளைய ஆடி அப்படின்னா ஆண்டனாவில் பயன்படுத்துகிறோம். அடுத்தது சூரியர் சமையற்கலன்களில் பயன்படுத்தக்கூடியது பரவளைய ஆடி. குழி ஆடினா மற்ற எல்லா பயன்பாடுகளும் குழி ஆடி தான். வாகனங்களின் முகப்பு விளக்குகளில் பயன்படுத்தக்கூடியது குழி ஆடி, டார்ச் விளக்குகளில் பயன்படுத்தக்கூடியது குழி ஆடி. அதேமாதிரி மருத்துவர்களும் அறுவை சிகிச்சையின் போல் பயன்படுத்தக்கூடிய லைட்டில் இருக்கக்கூடியது குழியாடி. சரிங்களா? அடுத்து தொலைநோக்கிகளில் பயன்படுத்தக்கூடியது குழியாடி. சரிங்களா?
இது எல்லாமே குழி ஆடி தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கணினி விசைப்பலகையில் உள்ள பட்டன் மின்காப்புடன் கூடிய டேஷால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? மின்காப்புகளுடைய டேஷால் ஆனது, மின் தேக்கிகளால் ஆனது. அடுத்த கொஸ்டின், ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் தகவல் தொடர்பு எந்த நிகழ்வின் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா முழு அக எதிரொலிப்பு. சரிங்களா? முழு அக எதிரொலிப்பு அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எவ்வகை ஆடி சூரிய சமையற்கலன்களில் பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குழி ஆடியும் பயன்படுது, பரவலை ஆடியும் பயன்படுது, ரெண்டுமே ஆன்சர் தான். அடுத்த கொஸ்டின், டேஷ் எனும் மின்கருவி மின்னழுத்த வேறுபாடு, மின்னோட்டம், மின்தடை, மின்தேக்குத்திறன் இது எல்லாத்தையுமே அளக்க பயன்படுது அப்படின்னா பல்பயன் மீட்டர், மல்டிமீட்டர் அப்படின்றது தான். இது எல்லாத்தையுமே அளக்க பயன்படுது. அடுத்த கொஸ்டின், டார்ச் விளக்குகளில் எதிரொலிப்பானாக பயன்படும் ஆடி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, குழி ஆடி தான் ஆன்சர்னு சொல்லி. அப்போ குழி ஆடி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்படும் உலோகம் எது அப்படின்னா பாதரசம். பாதரசத்தை தான் நம்ம வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின், வெப்ப ஏற்புத்திறனுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா அப்போ தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். தன் உள்ளுறை வெப்பம் அப்படின்னா ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று, காற்றின் வழியாக 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் என்ற திசை வேகத்தில் பயணிக்கிறது ஒளி. ஒளின்றது பயணிக்குது. அடுத்தது, வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் பெருமமாக இருக்கும் மற்றும் திடப்பொருளில் சிறுமமாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 கூற்றுமே சரியான கூற்று தான். இப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாயு திடப்பொருளாக மாறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா படிதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாயு திடப்பொருளாக மாறுறத படிதல்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், ஒளி விளக்கு, மின் மோட்டார், சரிங்களா, ஒளி வரைவி, திரைப்படம் படம் பிடிக்கும் கருவி உள்ளிட்டவற்றை எல்லாம் கண்டுபிடித்தவர் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறார். அடுத்த கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் சொல்லியிருக்கிறாங்க. வாகனங்களின் பின்புற சிவப்பு நிற விளக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. காரணம், சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது. அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா? கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உணவுப் பொருட்களில் உள்ள ஆற்றலின் அளவு கலோரி எனும் அலகால் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கலோரியால் குறிப்பிடப்படவில்லை, கிலோ கலோரியால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ உணவுப் பொருட்கள் ஆற்றலை வந்து நம்ம கிலோ கலோரின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே கலோரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 தப்பு. ரெண்டாவது கூற்று பாருங்கள், 1 கிலோ கலோரி என்பது தோராயமாக 4200 ஜூல் ஆற்றலுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான். அப்போ 2 மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேதியியல் மாற்றத்தினால் ஏற்படும் ஆற்றலை அளக்க பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், வேதியியல் மாற்றத்தினால் ஏற்படும் ஆற்றலை அளக்க பயன்படுவது பனிக்கட்டி கலோரி மீட்டர். சரிங்களா? பனிக்கட்டி கலோரி மீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல். சரிங்களா? வெப்பம் அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் பொருட்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திடப்பொருள் அப்படின்றது தான் அதிகமான வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறது. அடுத்தது, மின்னோட்டத்தை சேமிக்க பயன்படும் கருவி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின்தேக்கின்றது தான் சரியான ஆன்சர். வோல்ட் மீட்டர் அப்படின்றது மின்னழுத்த வேறுபாடு. சரிங்களா? அம்மீட்டர் அப்படின்றது உங்களுக்கு மின்னோட்டத்தை அளக்க பயன்படக்கூடியது. வோல்ட் மீட்டர்னா மின்னழுத்த வேறுபாடு. அடுத்த கொஸ்டின், வெர்சோனியம் என்று அழைக்கப்படும் நிலைமின்காட்டியை முதல்ல உருவாக்கியவர் யாருன்னா வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் தான் உருவாக்குறார். வெர்சோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமின்காட்டியை உருவாக்கியவர் வில்லியம் கில்பர்ட். அப்போ ஒரு பொருளில் மின்சாரம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த நிலைமின்காட்டின்றது பயன்படுத்தப்படுகிறது. ஓரின துகள்கள் ஒன்றை விளக்கும்ன்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த நிலைமின்காட்டிகள் அப்படின்றது ஒர்க் ஆகுது. இந்த வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் தான் உங்களுக்கு தி மேக்னடைட் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஈல் என்ற ஒரு வகை விலங்கு மீன் எவ்வளவு மின்சாரத்தை உருவாக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 650 வாட் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கும். அடுத்த கொஸ்டின், கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தப்படும் ஆடி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழி ஆடி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படுத்தப்படும் ஆடி எது அப்படின்னா குழி ஆடி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், மின் விளக்குகளில்
பயன்படுத்தப்படும் டங்ஸ்டன் அல்லது நிக்ரோம் ஆகியவற்றால் ஆன மெல்லிய கம்பி அதிக மின்தடையை கொண்டது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான ஒரு கூற்று தான். இவங்க தவறானது தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது டங்ஸ்டன் கம்பி மின் விளக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் சரிதான். அடுத்தது பாருங்கள், நிக்ரோம் கம்பி பொருட்களை வெப்பப்படுத்த பயன்படும் பொருட்களில் பயன்படுகிறது. இதுவும் சரிதான். அடுத்து பாருங்கள், அதிக உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் உலோக கலவை மின் உருகி இழையில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. சரிங்களா? அதிக உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் உலோக கலவை மின் உருகி இழையில் பயன்படுத்தப்படுகிறதுன்றது தப்பு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள பயன்படுத்தப்படும் அலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் ரேடியோ அலைகள் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். அடுத்த கொஸ்டின், ஒலியின் செறிவானது எந்த அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சவுண்ட் அப்படின்னா டெசிபல் அப்படின்ற அலகால் அளக்கப்படுகிறது. லைட் அப்படின்னு சொன்னோம்னா கேண்டிலா அப்படின்ற அலகால் அளக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், ஒரு கூலும் மின்னோட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6.25 × 10⁻−18 அப்படின்றதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவும் அப்படின்னா திடப்பொருளில் தான் மிக வேகமாக பரவும். சரிங்களா? உலோகங்களில் தான் சவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது வேகமாக பரவக்கூடியது உலோகங்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு மின் சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி டேஷ் எனப்படும். சரிங்களா? மின்னோட்டம் அப்படின்னாலே அம்மீட்டர் தான். சரிங்களா? ஓம் மீட்டர் அப்படின்றது உங்களுக்கு மின்தடை எண். வோல்ட் மீட்டர் அப்படின்னா உங்களுக்கு மின்னழுத்த வோல்ட் அப்படின்னாலே வோல்ட் மீட்டர்னாலே மின்னழுத்த வேறுபாடு தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின்முலாம் பூசுதல் அப்படின்றது ஒரு வேதி விளைவுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின், ஒரு மின்னூட்டத்தை சுற்றி மற்றொரு மின்னூட்டம் மின் விசைகளை உணரும் பகுதி மின்புலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று, நம் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்னோட்டம் மாறு திசை மின்னோட்டம், அதாவது ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான். அடுத்தது பாருங்கள், நேர் மின்னோட்ட வடிவில் மட்டுமே மின்சாரத்தை சேமிக்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிசி கரண்ட்டாக மட்டும்தான் பேட்டரியில் நம்ம சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மின்னல் தாக்குதலில் இருந்து கட்டிடங்களை பாதுகாக்கும் சாதனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின்னல் கடத்தி அப்படின்றது தான் உங்களுக்கு மின்னல் தாக்கத்திலிருந்து கட்டிடங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சாதனமாக இருக்குது. இது ஒளிவட்ட மின்னிறக்கம் கூர்முனை செயல்பாடு அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த மின்னல் கடத்திகள் செயல்படுகின்றன. அடுத்த கொஸ்டின், மனிதனின் குரலானது எங்கு உருவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாரிங்ஸ் அப்படின்ற இடத்துல உருவாகுது. அடுத்த கொஸ்டின், கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிலோவாட் மணி அப்படின்னு சொன்னோம்னா இது மின்னாற்றலுடைய அலகு. மின்னாற்றலுடைய அலகு தான் கிலோவாட் மணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், வெப்பநிலையை அளக்க தினசரி பயன்பாட்டில் பயன்படுத்தப்படும் அலகு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெப்பநிலை அப்படின்னு சொல்லி நம்ம தினசரி அலகில் போய் பார்த்தாலே செல்சியஸ் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஃபாரன்ஹீட்ன்றது மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடியது. அடுத்து பாருங்கள், புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பாருங்கள், ரேடியோ கோபால்ட் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தனித்த அளவீடு என அழைக்கப்படுவது எந்த அளவீடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கெல்வின் அளவீடு அப்படின்றது தான் தனித்த அளவீடுன்னு சொல்லி அழைக்கிறோம். நீருடைய கொதிநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 100 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் நீருடைய கொதிநிலைன்னு சொல்லி நீங்கள் அடிச்சிடக்கூடாது. அப்போ 1 டிகிரி செல்சியஸை நம்ம கெல்வினில் சொல்லலாம் அப்படின்னா 273.15 கெல்வின் அப்படின்றது அந்த 1 டிகிரி செல்சியஸ் கூட நம்ம கூட்டும் பொழுது 274.15 கெல்வின் நமக்கு கிடைக்கும். அப்போ 1 டிகிரி செல்சியஸோட மதிப்புன்றது 274.15 கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதுதான். அதே மாதிரி 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லும்போது 273 அது கூட கூட்டுங்க 373.15 சொல்லி சரியாக வருது. அப்போ நீருடைய கொதிநிலை அப்படின்னா ஏபி ரெண்டுமே ஆன்சர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், எதிரொலியை தெளிவாக நம்ம கேட்கணும் அப்படின்னா எதிரொலிக்கும் பரப்புக்கும் நமக்கும் குறைந்தபட்சம் எவ்வளவு தொலைவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 17 மீட்டர் அளவுக்கு தொலைவு அப்படின்றது இருக்கணும். அடுத்த கொஸ்டின், கலோரி என்பது எதனுடைய அலகு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெப்பத்தோடைய அலகு தான் கலோரி. வெப்பநிலை அப்படின்னு சொல்லும்போது கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கெல்வின் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று, ஒலியானது ஒரு விதமான ஆற்றல்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சவுண்ட் அப்படின்றது ஒரு வகையான எனர்ஜின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரிதான். அனைத்து விதமான ஒலிகளும் பொருட்கள் அதிர்வடைகிறதுனால தான் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். சரிங்களா? அப்போ முதல் கூற்று அப்படின்றது சரியான கூற்று. அடுத்த கூற்று, ஒலி அலைகள் சவுண்டு பரவுறதுக்கு கண்டிப்பாக ஊடகம் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. காற்று, நீர், எஃகு போன்ற ஊடகம் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதிர்வெண்ணுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹெட்ஸ் அப்படின்றது தான் அதிர்வெண்ணுடைய எஸ்ஐ அலகு. அதுவே ஒலி செறிவுடைய எஸ்ஐ அலகுனா டெசிபல் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின், சிறும மின்னோட்டத்துடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1.6 × 10⁻⁻19 கூலும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மனித உடலில் உருவாகக்கூடிய வலிமை குன்றிய மின்னோட்டம் எதன் மூலம் பயணிக்கிறது அப்படின்னா நரம்பியல் மண்டலம் மூலமாக பயணிக்கிறது. அடுத்த கொஸ்டின், கடல் நீரில் ஒலியின் திசைவேகம் என்ன அப்படின்னா 5500 km/h அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வைரத்துடைய மாறுநிலை கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 24.4 டிகிரி அப்படின்றது தான் வைரத்துடைய மாறுநிலை கோணம். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா வோல்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ மின்புலம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மின் தடை அப்படின்னா ஓம். மின்னோட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆம்பியர். சரிங்களா? மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர். மின்னூட்டம் அப்படின்னா கூலும். அடுத்து பாருங்கள், சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு தோல்களாக உடைக்க எந்த ஒலி அலைகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீயொலி அலைகள் தான் பயன்படுத்தணும். மீயொலி அலைகளை தான் பயன்படுத்தணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் ஒலியை பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கூற்று, முப்பட்டகத்தின் வழியே செல்லும் வெள்ளை நிற ஒளி அப்படின்றது நிறப்பிரிகை அடையும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரிதான். அப்போ அவங்க தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஒளியை பற்றிய தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கூற்று, ஒளி வெற்றிடத்தின் வழியே செல்லும் பொழுது வேகம் குறையுதுன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. வெற்றிடத்தின் வழியே பெருமமாக இருக்கும் அதனுடைய திசை வேகம்ன்றது. அடுத்தது, நிறங்களுடைய தொகுப்பானது நிறமாலைன்னு சொல்கிறாங்க. இது சரிதான். ஒளி விலகல் விதி ஸ்னல் விதி என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரிதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீருடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் 4200 ஜூல் kg/இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4200 ஜூல் kg/இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நீரின் உறைநிலை மற்றும் உருகுநிலை ஆகிய ரெண்டுமே எந்த வெப்பநிலையில் இருக்கும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தான். நீருடைய உறைநிலையும் அதுதான், உருகுநிலையும் அதுதான். அடுத்த கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள், அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அலைவு இயக்கம் எல்லாமே கால ஒழுங்கு இயக்கம் தான். இதில் அமையாதுன்னு இருக்காங்க. இது தப்பு. அடுத்தது, கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுவும் தப்பு. அப்போ இரண்டும் தவறுன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரமே அதன் டேஷ் எனப்படும். அதனுடைய வேகம் எனப்படும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, ஆல்பா சிதைவின் மிக முக்கிய பயன்பாடு தீயிலிருந்து நம்மை பாதுகாக்கும் தீயுணர்வு கருவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அடுத்து, தீயுணர்வு கருவியில் அமர்சியம் 241 என்ற கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படுத்தப்படுதுன்றாங்க. இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது வானம் சிவப்பு நிறமாக காட்சியளிக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராலே சிதறல் விதி அப்படின்றது தான் வானம் சிவப்பு நிறமாக காட்சியளிக்க காரணம். இதுவே வானம் நீல நிறமாக காட்சியளிக்க காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் டிண்டால் ஒளி சிதறல் விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், லென்ஸின் திறனுடைய அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டயாப்டர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிக்ரோம் அப்படின்றது தான் மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி. அடுத்த கொஸ்டின், ரோபோட்டுகளுடன் இணைக்கப்பட்டுள்ள கணிப்பொறி எந்த பரிமாற்றம் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேடியோ அலைகள் மூலமாக தான் இது தகவல் பரிமாற்றம் அப்படின்றது செஞ்சுக்குது. அடுத்த கொஸ்டின், செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐரின் கியூரி அப்படின்றவங்க தான் செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு டேஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்த்தகவாக இருக்கும். அப்போ பூமியில் ஒரு பொருளுடைய எடை அப்படின்றது
இங்கே என்ன எடை இருக்கோ அதுதான் நிலவுலையும் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்கே என்ன நிறை இருக்கோ அதே நிறை தான் நிலவுலையும் இருக்கும். அப்போ எடை அப்படின்றது இடத்துக்கு இடம் மாறுபடும், நிறை அப்படின்றது மாறுபடாது. இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன் சார் அப்படின்னா, நிறைன்றது ஒரு பொருள் எவ்வளவு இடத்த அடைச்சிக்குதோ அதை சொல்லக்கூடியது. எடைனா அந்த நிறையில் செயல்படக்கூடிய புவியீர்ப்பு முடுக்கத்தை பொறுத்தது. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது பாருங்கள், தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் டேஷ் என்ற அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. வில்லியம் பெட்வெல் அப்படின்ற அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்களேன், வளைவு பாதை இயக்கம், வீசி எறியப்பட்ட பந்தோட இயக்கம்ன்றது வளைவு பாதை இயக்கம் தான், இது சரிதான். வட்டப்பாதை இயக்கம், பம்பரத்தோட இயக்கம் வந்து வட்டப்பாதை இயக்கமான கிடையாது, இது வந்து தற்சுழற்சி இயக்கம். சரிங்களா? தற்சுழற்சி இயக்கம் தான் பம்பரத்தோட இயக்கம். அப்போ வட்டப்பாதை இயக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கயிற்றின் முனையில் ஒரு கல்லை கட்டி நம்ம சுற்றினோம்னா அது வந்து வட்டப்பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. அலைவு இயக்கம் அப்படின்னும் போது தனி ஊசல் தான். அப்போ பாருங்களேன், 2, 4 தான் தப்பாக பொருத்திருக்காங்க. அப்போ அதுதான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 9.58 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின், மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹென்ஸ் கிறிஸ்டின் அப்படின்றவர் தான் மின்னோட்டத்தோடைய காந்த விளைவை விளக்கியவர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சரியான ஒரு கூற்று தான். அடுத்தது, ஒளியானது தானே வளைந்து செல்லும்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஒளின்றது நேர்கோட்டில் மட்டும்தான் பயணிக்கும். சரிங்களா? அப்போ வெற்றிடத்தில் ஒளியோடைய திசைவேகம்ன்றது பெருமமாக இருக்கும். அப்போ 1 மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனற்றுள் விண்மீன்கள் மின்னுவதற்கு சரியான காரணம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முழு அக எதிரொலிப்பு தான். விண்மீன்கள் மின்னுவதற்கு மட்டும் கிடையாது, வைரம் ஜொலிக்கிறதுக்கு காரணமும் இந்த முழு அக எதிரொலிப்பு தான். அடுத்த கொஸ்டின், 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த தேவைப்படும் வெப்ப அளவு அப்படின்றத நம்ம 1 கலோரின்னு சொல்லலாம். 1 கலோரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ வெப்ப ஆற்றலின் அளவை அளக்கிறதுக்கு நம்ம கலோரின்ற அலகை வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின், மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் வகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈல் அப்படின்ற மீன் தான் மின்சாரத்தை உருவாக்கக்கூடியது. 650 வாட் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது தான் இந்த ஈல் அப்படின்ற விலங்கு மீன். அடுத்தது பாருங்கள், ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மின்னோட்டத்தை அளக்கிற கருவி அம்மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கக்கூடியது வோல்ட் மீட்டர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒளியின் குறுக்கீட்டு பண்பினை வெளிப்படுத்தும் நிகழ்வு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒளியோடைய குறுக்கீட்டு பண்பு அப்படின்னாலே தள விளைவு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கூட்டொளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. சூரிய ஒளி அப்படின்றது தான் கூட்டொளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின், அரிதிர் கடத்திக்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், தாமிரம் அப்படின்றது தான் உங்களுக்கு தவறாக இருக்குது, மற்றது எல்லாமே அரிதிர் கடத்தி தான். அடுத்த கொஸ்டின், உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை எங்கு அளவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்டார்டிகாவில் தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை -89 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது அளவிடப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் அப்படின்றது எப்பொழுதும் எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வடக்கு தெற்கு திசையில் தான் இருக்கும். முற்காலத்தில் காந்தங்களை வந்து திசைகளை கண்டறியறதுக்காக மாலுமிகள் பயன்படுத்தினாங்க. அப்போ காந்தத்தோடைய பயன்பாடுகள் போது மெக்லீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின், மேக்னெட்டிக் லீவிகேஷன், மிக வேகமாக போகக்கூடிய ட்ரெயின், அது வந்து காந்தத்தோடைய பயன்பாடுகள் தான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுமை தூக்கிகள்லாம் தூக்கிறதுக்கு போகிறதுக்கெல்லாம் மின்காந்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அப்போ காந்தத்தோடைய பயன்பாடுகள்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம காந்தத்தோடைய பயன்பாடுகளாக சொல்லலாம். அடுத்தது எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கு இல்லையா, அதுவுமே காந்தத்தோடைய பயன்பாடுகள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீருடைய உறை வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், 32 ஃபாரன்ஹீட் அப்படின்றது தான் நீருடைய உறை வெப்பநிலை. நீரின் தனிச்சுழி வெப்பநிலை கெல்வினில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனிச்சுழி வெப்பநிலைனாலே 0 கெல்வின் அப்படின்றது தான் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மாலுமிகள் திசை காட்டும் கருவியை முதலில் செய்து பயன்படுத்தினார்கள். எந்த மாலுமிகள் வந்து செஞ்சு பயன்படுத்தினார்கள் அப்படின்னா சீனர்கள் தான் ஃபஸ்ட்டு காந்தத்தை திசை காட்டுறதுக்காக செஞ்சு பயன்படுத்தினாங்க. அடுத்த கொஸ்டின், காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ள முடியும். காந்த ஊசியை பயன்படுத்தி நம்ம திசையை வந்து அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒளி செறிவின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேண்டிலா அப்படின்றது தான் ஒளி செறிவுடைய எஸ்ஐ அலகு. உங்களுக்கு தெரியும்,
ஒரு எரியிற மெழுகுவர்த்தி வெளியிடக்கூடிய ஆற்றலை நம்ம ஒரு கேண்டிலாவுக்கு சமமாக சொல்லலாம் இல்லையா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருள் ஒன்றின் மேற்பரப்பு பகுதியின் அளவு அதன் டேஷ் எனப்படும். அதனுடைய பரப்பளவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், கன அளவுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், கனமீட்டர்னு சொல்லலாம், அடுத்ததாக மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏ மற்றும் சி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு கேலன் என்பது எதற்கு சமம்? இந்த கொஸ்டினை வந்து திரும்பவும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ 3.785 லிட்டர் அப்படின்றதுக்கு சமம் தான் ஒரு கேலன். அடுத்த கொஸ்டின், விளக்கெண்ணெயோடைய அடர்த்தி பாருங்கள். விளக்கெண்ணெயோடைய அடர்த்தி 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்றது தான். அப்போ நீருடைய அடர்த்தி அப்படின்றது 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, உள்நோக்கு உடற்குழாய் அதாவது எண்டோஸ்கோப் என்பது நோயாளியின் உடல் உள்ளுறுப்புகளை ஆராய பயன்படுகிறது. இது சரியான ஒரு கூற்று தான். இது முழு ஆக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு வானியல் அலகுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அஸ்ட்ராமிக் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? 1.49 இன்ட்டு சரிங்களா 1.49 6 × 10⁻11 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் ஒரு வானியல் அலகு. அடுத்து பாருங்கள், இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் அப்படின்றத திசைவேகம்னு சொல்லலாம். திசைவேகம் மாறுபடும் வீதத்தை முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், வாகனம் வேகம் காட்டும் கருவியில் பயன்படுத்தக்கூடிய ஆடி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமதள ஆடி அப்படின்றது தான். அப்போ வாகனங்களுடைய பின்னோக்கு ஆடி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு குவி ஆடி. வாகனங்களுடைய முகப்பு விளக்குகளில் பயன்படுத்தக்கூடிய ஆடின்னு கேட்டாங்கன்னா குழி ஆடி. சரிங்களா? அப்போ அந்த ஸ்பீடோமீட்டரில் இருக்கக்கூடியது சமதள ஆடி. அடுத்த கொஸ்டின், பாதரசத்தோடைய கொதிநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், 357 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது தான் பாதரசத்தோடைய கொதிநிலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அணுமின் நிலையம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூடம்குளம் அப்படின்ற இடத்துல தான் அணுமின் நிலையம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், வானியல் அலகானது ஒரே ஆர வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, வெப்பநிலை மானியில் உள்ள திரவம் வெப்பப்படுத்தும் போது விரிவடைகிறது. இது வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். வெப்பநிலை மானியில் இருக்கக்கூடிய திரவம்ன்றது வெப்பப்படுத்தும் போது விரிவடையும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அப்போ வெப்பநிலை மானியில் பயன்படுத்தக்கூடிய திரவம் எதுன்னு கேட்டாங்கன்னா பாதரசம். அடுத்து பாருங்கள், அடுத்து அந்த கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பயன்படுத்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே சீராக விரிவடையும். அடுத்த கொஸ்டின், மின்கல அடுக்கை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லூயி கால்வானி அப்படின்றவர் தான் மின்கல அடுக்கை கண்டறிந்தவர். அடுத்த கொஸ்டின், எந்த மின்காந்த அலைகளை பயன்படுத்தி மூடு பனியின் வழியே பொருட்களை காண இயலும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகச்சிவப்பு கதிர்கள். அகச்சிவப்பு கதிர்களை பயன்படுத்தி நம்மளால் மூடு பனியில் இருக்கக்கூடிய பொருட்களை கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின், பின்வருவற்றுள் எது வந்து மின்காந்த அலையாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காமா அலைகள் அப்படின்றது தான் மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனிதனின் குரலானது எங்கு உருவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாரிங்ஸ் அப்படின்ற இடத்துல தான் மனிதனுடைய குரல் அப்படின்றது உருவாகுது. அடுத்த கொஸ்டின், ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், உலோகத்தில் தான் ஒலி அலைகள் அப்படின்றது வேகமாக பரவும். திடப்பொருளில் ஒலியோடைய திசை வேகம் அதிகமாக இருக்கும், அதாவது சவுண்டுக்கு. இதுவே லைட் அப்படின்னா வெற்றிடத்தில் அதிகமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒலியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹயதம் அப்படின்றவர் தான். இதுவே ஒலியோடைய திசைவேகத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா அர்மன் பிஷர் அப்படின்றவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆரம்பத்தில் சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட கருவி எது அப்படின்னா ஊசித்துளை கேமரா. ஊசித்துளை கேமரா வழியாக தான் ஆரம்பத்தில் சூரியனுடைய இயக்கத்தை பதிவு செஞ்சாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒலி எதிரொலிப்பு விதிகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அடுத்து பாருங்கள், படுகதிர், குத்துக்கோட்டு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியன எல்லாமே ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா?
முதல் கூற்று பாருங்க, மீக்கடத்திகள் முழுமையான டயாகாந்த பொருளாகும். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அடுத்தது, டயாகாந்த பொருட்கள் மீக்கடத்திகளாக மாறும் பொழுது மீக்கடத்தியில் இருந்து காந்தப்பாயம் விலக்கி தள்ளப்படும். இது வந்து மெய்சர் விளைவுன்னு சொல்கிறோம். இதுவுமே சரிதான். ஆனால் இது 11th 12th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது தேவையில்லை உங்களுக்கு பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஸ்டின் தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்புகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ பாருங்கள், சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் பிம்பம் அப்படின்றது தான் தவறானது. மற்ற எல்லாமே சரிதான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எரிக்கும் ஆடிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டயோஹீன்ஸ் அப்படின்றவர் தான் எரிக்கும் ஆடிகள் அப்படின்ற புத்தகத்துடைய ஆசிரியர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ரேடியோ தொலைநோக்கிகளில் பயன்படுத்தக்கூடிய ஆடி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரவலை ஆடியை தான் நம்ம ரேடியோ தொலைநோக்கியில் ஆண்டனா வடிவில் பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின், மின் கடத்துத்திறனுடைய அலகு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிமோஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா 1/Ω மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வானத்தை ஆய்வு செய்வதற்கு தொலைநோக்கியை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலிலியோ அப்படின்றவர் தான் முதல்ல வானத்தை ஆய்வு செய்வதற்கு தொலைநோக்கியை பயன்படுத்தியிருப்பார். அடுத்த கொஸ்டின், பின்வருவனற்றுள் எது வழி அளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரப்புன்றது தான் வழி அளவு, மற்ற எல்லாமே அடிப்படை அளவுகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒளி ஆண்டு என்பது எதனுடைய அலகு அப்படின்னா இது ஒரு தொலைவை அளக்கக்கூடிய அலகு. அப்போ அஸ்ட்ராமிக் யூனிட்டு, ஒளி ஆண்டு இது எல்லாமே தொலைவை அளக்கக்கூடிய அலகு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நமது பால்வெளி திரளுக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் மண்டலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆண்ட்ரோமெடா அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், வளிமண்டல அழுத்தத்துடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம், நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பி மற்றும் சின்றது தான் சரியான ஆன்சர். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படக்கூடிய கருவி தான் டாரிசெல்லி கண்டுபிடிச்சாரு. அடுத்தது பாருங்கள், வாகனங்களில் உள்ள வேகத்தடை அமைப்பு எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாஸ்கல் விதி தான். பாஸ்கல் விதியோட பயன்பாடுகள் தான் நீரியல் உயர்த்தி, நீரியல் அழுத்தி, தடை பிரேக் இது எல்லாமே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு கேட்டாங்கன்னா சூரியன் தான் பூமிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1980ஆம் ஆண்டு இந்தியாவால் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரோஹிணி அப்படின்ற செயற்கைக்கோளை இந்தியா 1980 ஏவுது. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று, வெற்றிடத்தில் ஒளியானது 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் பயணிக்கும்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒளியை விட வேகமாக எந்த பொருளும் பயணிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல கொஸ்டின், 1980 இந்தியாவால் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எதுன்னு சொல்லி. இது ஏன் இந்த ரோஹிணி கோளை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1975 இந்தியாவால் முதல் ஆரியப்பட்டா அப்படின்ற செயற்கைக்கோள் ஏவப்படும். இது வந்து ரஷ்யாவுடைய உதவியோடு ஏவப்படும். இந்த ரோஹிணின்றது முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. அதனால் இதை நம்ம ஸ்பெஷலாக பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தலக்கோணம் அப்படின்னா ரேடியன். இதுவே திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு எதுன்னு கேட்டால் ஸ்டேடியன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். இந்த தலக்கோணமும் திண்ம கோணமும் 1995 வரைக்கும் வழி அளவு பட்டியலில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா துணை அளவு பட்டியலில் இருந்திருக்கும். 1995 வரைக்கும் இந்த தலக்கோணமும் திண்ம கோணமும் துணை அளவு பட்டியலில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இதை வழி அளவு பட்டியலில் சேர்க்குறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குவார்ட்ஸ் கடிகாரங்களின் துல்லியத்தன்மையானது டேஸ் வினாடிகளுக்கு ஒரு வினாடின்னு சொல்கிறாங்க. அப்போ 10⁹ வினாடிகளுக்கு ஒரு வினாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுவே அணு கடிகாரங்கள் அப்படின்னா 10⁻13 வினாடிகளுக்கு ஒரு வினாடின்னு சொல்கிறோம். ரொம்ப துல்லியத்தன்மை மிக்கது அணு கடிகாரம் தான். சரிங்களா? அதனால தான் குளோனஸ். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூமியோடைய வழிகாட்டும் செயற்கைக்கோள் அதெல்லாம் அணு கடிகாரங்கள் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப துல்லியத்தன்மையாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு திரவம் பாயும் பொழுது திரவத்தின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே அவற்றின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாகியல் விசை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய திட்ட நேரம் அளவிட பயன்படும் கடகரேகை இந்தியாவில் எந்த ஊர் வழியே போகுது அப்படின்னா மிர்சாப்பூர் வழியே போகுது. அப்போ 82 டிகிரி கிழக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கடகரேகை. இதுதான் இந்தியாவை 2 சமபாகமாக பிரிக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இடப்பெயர்ச்சி மற்றும் முடுக்கத்தை ஏற்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இடப்பெயர்ச்சி மற்றும் முடுக்கத்தை ஏற்படுத்துவது திசைவேகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்களேன், மின்னூட்டம் பாயக்கூடிய வீதம் தான் மின்னோட்டம். அப்போ I=Q/T அப்படின்றது தான் சரி. அடுத்தது பாருங்கள், தாவரங்களின் நீர் மேலே செல்ல காரணம் எது அப்படின்னா பரப்பு இழுவிசை. சரிங்களா?
அப்போ பரப்பு இழுவிசையின் காரணமாக தான் நீர் சிலந்தின்றது நீரில் வந்து எளிதாக நடக்குது. அப்போ மழைத்துளி கோள வடிவம் பெறுவதற்கு காரணமும் பரப்பு இழுவிசை தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பரப்பு இழுவிசையுடைய அலகு என்னென்னா நியூட்டன் மீட்டர் -1 அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், சந்திரயான் 1 திட்ட இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திரயான் 1 அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை தான் திட்ட இயக்குனராக இருந்திருப்பார். சரிங்களா. சந்திரயான் 2க்கு கைலாச வடிவ சிவன் வந்து திட்ட இயக்குனராக இருந்திருப்பார். சரிங்களா. அடுத்தது சந்திரயான் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய விழுப்புரத்தை சார்ந்தவர். சரிங்களா. விழுப்புரத்தை சார்ந்தவர். உங்களுக்கு பேர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கால்வனாமீட்டர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ கால்வனாமீட்டர் என்பது மின்னோட்டத்தை கண்டறிய அளவிடும் உதவும் ஒரு சாதனம்னு சொல்கிறாங்க. இது சரியானு கேட்டிங்கன்னா சரிதான். அடுத்தது, மிகச்சிறிய அளவு மின்னோட்டங்களை இதனால் அளக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதுவும் சரிதான். ஒரு மின்சுற்றில் வெவ்வேறு பகுதியில் உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை ஒப்பிடவும் இது பெருமளவு பயன்படுது. இதுவும் சரிதான். அப்போ 3மே சரிதான். அப்போ அனைத்தும் சரின்றதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாகனங்களின் முகப்பு விளக்குகளில் பயன்படக்கூடிய ஆடி எது அப்படின்னா குழி ஆடி. அப்போ பின்னோக்க ஆடியாக பயன்படக்கூடியது குவி ஆடி. சமதள ஆடின்றது உங்களுக்கு ஸ்பீடோமீட்டரில் பயன்படக்கூடியது. அடுத்த கொஸ்டின், மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எது அப்படின்னா வெள்ளி. இப்போ தற்காலத்தில் கண்ணாடியெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வெள்ளியை வந்து மேலே மெல்லிய படலமாக பூசுகிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கலைடாஸ்கோப் அப்படின்றது பன்முக எதிரொலித்தல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரியான ஒரு கூற்று தான். பெரிஸ்கோப் அப்படின்றது ஒளி எதிரொலித்தல் தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பதுங்கு குழியிலிருந்து இலக்கினை குறிப்பார்ப்பதற்கும் சுடுவதற்கும் இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னா பெரிஸ்கோப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின், நீரின் ஒளிவிலகல் எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1.33 தான் நீருடைய ஒளிவிலகல் எண். காற்றின் ஒளிவிலகல் எண் அப்படின்னா 1. சரிங்களா. அடுத்தது, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராகேஷ் சர்மா அப்படின்றவர் தான் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர். அடுத்த கொஸ்டின், முதல்ல மனிதனை நிலவில் தரையிறக்கிய திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போலோ 11 அப்படின்றது தான் முதல்ல மனிதர்களை நிலவில் தரையிறக்கியது. முதல்ல நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா அப்போலோ 8. அடுத்தது பாருங்கள், அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டொசிமீட்டர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், டஃப்ளர் விளைவுடைய பயன்பாட்டில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிடுதல், ரேடார், சோனார் இதெல்லாம் டஃப்ளர் விளைவுடைய பயன்பாடுகள் தான். ராக்கெட் ஏவுதல் அப்படின்றது தான் இதனுடைய பயன்பாடுகளில் பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சூரியன் இருக்கும் திசைக்கு எந்த திசையில் வானவில் காணலாம் அப்படின்னா எதிர் திசையில் வானவில் தோன்றும் இல்லையா. அப்போ சூரியனுடைய எதிர் திசையில் தான் வானவில் அப்படின்றது தோன்றும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வெப்ப ஆற்றலானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறையை வெப்ப கதிர்வீச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், எம்ஆர்ஐ என்பதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மேக்னெட்டிக் ரீசன்ஸ் இமேஜிங் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்னோட்டத்துடைய வடிவம்ன்றது நேரு திசை மின்னோட்டம்னு சொல்கிறாங்க. அதாவது ஏசி கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். இந்தியாவில் வீடுகளுக்கு 220 வோல்டேஜ் அப்படின்னா 230 வோல்டேஜ் மின்னழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணையும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கண்ணின் வலிமையான சவ்வினால் கண்ணின் உள் உறுப்புகள் பாதுகாக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா ஸ்க்ளீரான்னு சொல்லக்கூடிய வலிமையான சவ்வால் கண்ணின் உட்பாகங்கள் பாதுகாக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், 1 கிலோ கலோரி அப்படின்றதுடைய தோராயமான மதிப்பு என்னென்னா 4200 ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு பொருளின் வெப்பநிலையானது 1 டிகிரி அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலுடைய அளவை தான் நம்ம வெப்ப ஏற்பு திறன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னா ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அடுத்து தன் உள்ளுறை வெப்பம் அப்படின்னா ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ். சரிங்களா. தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னா ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படும் கருவி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலோரி மீட்டர் அப்படின்றது தான். சரிங்களா. பனிக்கட்டி கலோரி மீட்டரை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், வெற்றிட குழுவையை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர் ஜேம்ஸ் திவார் தான் வெற்றிட குழுவையை கண்டுபிடிச்சிருப்பார். இதனால் இதை வந்து திவார் குழுவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின்,
தங்க இலை மின்காட்டியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தங்க இலை நிலை மின்காட்டியை வடிவமைச்சது ஆபிரகாம் பெனட் அப்படின்றவர் தான் தங்க இலை மின்காட்டியை வடிவமைச்சிருப்பார். நிலை மின்காட்டி வெர்சோனியம் அப்படின்றத வில்லியம் கில்பர்ட் கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின், மழை நீர் கோள வடிவத்திற்கு காரணம் பரப்பு இழுவிசை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மின் உருகி என்பது எந்த உலோக கலவையால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், காரியம் மற்றும் வெள்ளியத்தால் ஆனது தான் மின் உருகி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மின்னார் பகுத்தலை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மின்னார் பகுத்தல், டயாகாந்த தன்மை, மின்காந்த தூண்டல் இது எல்லாம் கண்டுபிடிச்சது மைக்கேல் ஃபாரடே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 331 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பூகம்பத்தின் போது உருவாகக்கூடிய அலை எது அப்படின்னா நெட்டலைகள் தான் பூகம்பத்தின் போது உருவாகக்கூடியது. அடுத்த கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று, 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட குற்றொலி. சரிங்களா, 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவாக அதிர்வெண் இருந்துச்சுன்னா அதை குற்றொலின்னு சொல்கிறோம். அப்போ இது இன்ஃப்ராசோனிக் ஒலி என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே சரியான விஷயம்தான். அப்போ 20 ஹெர்ட்ஸுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை குற்றொலின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இது மனித காதுகளுக்கு கேட்கக்கூடிய ஒலி. இதே 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நம்ம மீ ஒலின்னு சொல்கிறோம். மீ ஒலி அப்படின்னும் போது பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா, அடுத்தது ஏதாவது பொருட்களில் டேமேஜ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது தான். அடுத்தது பாருங்கள், பாத்திரம் கழுவும் எந்திரத்தில் எந்த ஒலி பயன்படுத்தப்படுது? இப்போ தான் நம்ம பார்த்தோம் மீ ஒலி அப்படின்றது. அடுத்தது பாருங்கள், இரும்பின் தாதுக்களின் வகைகளில் பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேக்னடைட், சிரைட், ஹேமடைட் இது எல்லாமே இரும்புடைய முக்கியமான தாதுகள் தான். லிமனைட் அப்படின்றது தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1849 ஒளியோடைய திசை வேகத்தை மிக சரியாக கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா நம்ம சொன்னோம் அர்மன் பிஷே அப்படின்றவர் தான் ஒளியோடைய திசை வேகத்தை கண்டுபிடிச்சாரு. ஹயத்தம் அப்படின்றவர் ஒளியோடைய நேர்கோட்டு பண்பினை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இழை ஒளியிலுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நரீந்தர் கபானி அப்படின்றது தான் இலை ஒளியிலுடைய தந்தை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கங்க. அடுத்தது, எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெரோகாந்த பொருள் பாராகாந்த பொருளாக மாற்றமடைகிறதோ அந்த வெப்பநிலையை டேஷ் என்று அழைக்கிறோம். அப்போ கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் இல்லையா, கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கலாம். அடுத்த கொஸ்டின், பூமியில் காணப்படும் மிக வலிமையான திறன் மிகுந்த காந்தம் எது அப்படின்னா நியோடிமியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், உலகிலேயே மிகவும் உலகிலேயே மிகவும் வேகமான தொடர்வண்டி எது அப்படின்னா மேக்லீவ். அப்போ மேக்லீவ் அப்படின்னா மேக்னெட்டிக் லீவிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இது காந்தத்துடைய பயன்பாடுகள் தான். அடுத்த கொஸ்டின், மிக நீண்ட அலைநீளத்தை பெற்றுள்ள கலர் எது அப்படின்னா சிவப்பு. இதுதான் நம்ம ஒரு 3-4 டைம் பார்த்துட்டு வந்த கொஸ்டின். அடுத்தது, சூரிய உதயம் மற்றும் மறைவின் பொழுது வானம் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறதுக்கு காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராலே ஒளி சிதறல் விதி தான். அப்போ டிண்டால் ஒளி சிதறல் விதியின் காரணமாக வானம் நீல நிறத்தில் காட்சியளிக்கிறது. அடுத்த கொஸ்டின், திரவ எரிபொருளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், பாலியூரித்தீன் அப்படின்றது தான் திரவ எரிபொருளில் தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய விண்வெளி ஆய்வு மையம் நிறுவப்பட்டது. இஸ்ரோ எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1969 நிறுவப்பட்டது. அடுத்த கொஸ்டின், முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் எதுனா அப்போலோ 8. இதுவே தரையிறங்கிய திட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 11. அடுத்த கொஸ்டின், சந்திரயான் 2 விண்ணில் ஏவப்பட்ட தினம் எது அப்படின்னா ஜூலை 22 தான் சந்திரயான் 2 அப்படின்றது ஏவப்படுது. அடுத்த கொஸ்டின், ஒரு மோல் அப்படின்றது எத்தனை துகள்களை கொண்டது அப்படின்னா 6.023 × 10⁻23 அளவுக்கு பொருட்களுடைய அளவு இருக்கணும். அடுத்த கொஸ்டின், மேற்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிப்பொருட்கள் உள்ளனவா என கண்டறிய கலிஃபோர்னியம் 252 பயன்படுத்தப்படுது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அடுத்து, புகையுணரும் கருவியில் அமர்சியம் 241 பயன்படுத்தப்படுது. இதுவுமே சரிதான். இப்போ ரெண்டும் சரின்றதுனால ரெண்டும் சரி நம்ம கொடுத்துடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு குதிரை திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குதிரை திறனை நம்ம சொன்னோம் ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி. இது 746 வாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குதிரை திறன்றது ஒரு எபிஎஸ் அளக்கீட்டு முறை. சரிங்களா, ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அளக்கீட்டு முறை. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அப்போ முதல் கூற்று பாருங்கள், வீடுகளுக்கு பயன்படும் மின்னோட்டத்தின் வடிவம் நேர்திசை மின்னோட்டம். இப்போ தான் அந்த கொஸ்டினை பார்த்தோம். சரிங்களா, நேர்திசை மின்னோட்டத்தில் தான் நம்ம வீடுகளுக்கு மின்சாரம் போகுது. அப்போ அதோடைய மின்னழுத்தம்ன்றது 220 இல்லைனா 230 வோல்டேஜ். அதனுடைய அதிர்வென்றது 50 ஹெர்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அடுத்து பாருங்கள், இந்த கொஸ்டினுமே இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸ்க்ளீரான்றது தான் கண்ணுடைய உள்பாகங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு
விஷயம். அடுத்து கடல் நீரில் ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்னா 5500 km/h அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டும் என்றால் எதிரொலிக்கும் பரப்பு குறைந்தபட்சமாக 17 மீட்டர் தொலைவில் இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு தோள்களாக ஒடிக்கிறதுக்கு நம்ம மீயொலியை பயன்படுத்துகிறோம். அடுத்தது டேஷில் ஒளி வந்து வேகமாக பயணிக்கும், திடப்பொருளில் ஒளின்றது வேகமாக பயணிக்கும். அடுத்த கொஸ்டின். நீரின் உறைநிலை மற்றும் உருகுநிலை ரெண்டுமே 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தான். அடுத்த கொஸ்டின் கலோரி அப்படின்றது வெப்பத்துடைய அலகு, வெப்பத்தின் அலகு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னென்னா கெல்வின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, ஒலியானது ஒரு வகையான ஆற்றல். அப்போ சவுண்டுன்றது ஒரு வகையான ஆற்றல். அனைத்து விதமான ஒலிகளும் பொருட்கள் அதிர்வடைகிறதுனால தான் உருவாகுது. அப்போ ஒன்று சரி. ஒலி அலைகள் வெற்றிடத்தில் பரவாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சவுண்டுன்றது வெற்றிடத்தில் பரவாது. கண்டிப்பாக காற்று, நீர், எஃகு போன்ற ஊடகம் தேவை. அப்போ இரண்டும் சரின்றதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வெப்பத்தினால் ஏற்படும் வேதி மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உணவு சமைத்தல் அப்படின்றது தான் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின். வெப்பநிலையை அளக்க தினசரி பயன்பாட்டில் பயன்படுத்தப்படும் அலகு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வெப்பநிலை அளக்கிறதுக்கு தினசரி பயன்பாட்டில் டிகிரி செல்சியஸ் அப்படின்றத பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தனித்த அளவீடு என அழைக்கப்படும் அளவீடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கெல்வின் அளவீடு அப்படின்றது தான் தனித்த அளவீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின். வீட்டின் உளவு துளைகளில் பொருத்தப்பட்டு வெளியில் இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு குழி ஆடியை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டயாப்டர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி எதுனா நிக்ரோம் அப்படின்றது தான். நிக்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின். கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. கிலோவாட் மணி அப்படின்னு சொன்னீங்கன்னா மின்னாற்றலுடைய அலகு தான் நம்ம கிலோவாட் மணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வைரத்துடைய மாறுநிலை கோணம் அப்படின்றது 24.4 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் ஒளியை பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள். ஒளினா இதில் வந்து லைட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். முப்பட்டகத்தின் வழியே போச்சு அப்படின்னா வெள்ளை நிற ஒளின்றது நிறைப்பிரிகை அடையும். அப்போ இது சரிதான். அடுத்தது. ஒளி வெற்றிடத்தின் வழியே செல்லும் பொழுது வேகம் குறையுதுன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. அப்போ வெற்றிடத்தில் தான் வேகம்ன்றது பெருமமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள். நிறங்களின் தொகுப்பானது நிறமாலைன்னு சொல்கிறாங்க. இது சரிதான். ஒளி விலகலுடைய விதியை ஸ்னெல் விதின்னு சொல்கிறோம். இதுவும் சரிதான். அப்போ பி மட்டும்தான் தப்பு. அடுத்தது பாருங்கள். அதிர்வெண்ணுடைய எஸ்ஐ அலகு என்ன? ஹெட்ஸ். நீருடைய கொதிநிலை என்ன அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். ஆனால் கெல்வினில் கொடுத்துருக்காங்க. 373.15 கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்கள். நீருடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் 4200 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். அடுத்த கொஸ்டின். ஒரு மின்னூட்டத்தை சுற்றி மற்றொரு மின்னூட்டம் மின்விசையை உணரும் பகுதியை வந்து நம்ம மின்புலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நம்ம வீடுகளுக்கு மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டத்தை நம்ம வழங்குகிறோம். அதுதான் வீடுகளில் பயன்படுத்த முடியும். நேர்திசை மின்னோட்டத்தின் வடிவில் தான் மின்சாரத்தை சேமிக்க முடியும். டிசி கரண்ட்டாக தான் மின்சாரத்தை சேமிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுமே சரிதான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது வந்து தவறான இணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா வோல்ட். மின்புலம் அப்படின்றது நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ். மின் தடைனா ஓம்னு சொல்லலாம். மின்னோட்டம் அப்படின்னு சொன்னோம்னா ஆம்பியர். சரிங்களா. மின்னூட்டம் அப்படின்னா தான் கூலும். அப்போ இதுதான் தவறான இணை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வானியல் தொலைநோக்கியில் பயன்படுத்தக்கூடிய ஆடி எது அப்படின்னா குழி ஆடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனித காதுகளுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் மனித காதுகளுக்கு கேட்கக்கூடியது. இந்த பதிவில் ஒட்டுமொத்தமாக நம்ம பிசிக்ஸை ரிவிஷன் பண்ணிவிட்டு இதில் 277 கேள்விகளையுமே நம்ம பார்த்துட்டோம். நிச்சயமாக இந்த பதிவுன்றது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க. இப்போது நீங்கள் நிச்சயமாக இந்த பிசிக்ஸில் கேட்கக்கூடிய 3 கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்கிறோம். தொடர்ச்சியாக காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடன் இணைந்திருங்கள். இன்றைய தினம் தீபாவளி. நம்ம பயிற்சி மையத்தின் சார்பாக போலீஸ் சரவெடியாக நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். தொடர்ச்சியாக நமது பயிற்சி மையத்துடன் இணைந்திருங்கள். உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடையுங்கள். நன்றி, வணக்கம்.